எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதை விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றிகளும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன், வாழ்வோம் வளத்துடன். வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன வேணும்னா ஆரோக்கியம். அதுதான் ஒரு பேஸ்மெண்ட். நமக்கு சொல்லியிருப்பாங்க, சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ட்டு. அதாவது நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளால நம்மளுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாத்தையும் சரிவர வாழ்க்கையை ரசிக்க முடியும். வாழ்க்கையை ரசிக்கணும்னா என்னங்க? நம்ம உடம்பு நம்ம சொல்ற கேட்குற எல்லாத்துக்கும் ஒத்துழைக்கணும். இப்போ சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதுக்காக சுவர் நிறைய அந்த பூசாத சுவர்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி டேமேஜ் ஆகி உடஞ்சி அதில் போய் ஒரு படம் வரைஞ்சா அந்த படம் பார்க்கறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்குமா? அது நல்ல பல நல்ல பூசி ஒரு வழவழப்பாக இருக்கிற ஒரு சர்ஃபேஸில் ஒரு படத்தை வரைஞ்சா அந்த படம் எவ்வளவு அழகா ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆரோக்கியம் மட்டும்தான். நாம் எதுக்காக பிறந்திருக்கோங்க? வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்காக, கொண்டாடுறதுக்காக, சந்தோஷமா இருக்கிறதுக்காக. அப்ப உடம்பு சரியில்லாத ஒருத்தரால எப்படி வாழ்க்கையை ரசிக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும்? அதற்கான ஒரு தீர்வு நமக்கு இருக்கிற தீர்வு தான் இன்னைக்கு. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், அதிக படிப்பு படிச்சவங்க குறைந்த வருமானத்துல இருப்பாங்க, குறைவான கல்வி படிச்சவங்க அதிக வருமானத்துல இருப்பாங்க. அதிக உழைப்பு போடுறவங்க குறைந்த மகிழ்ச்சியோட இருப்பாங்க, குறைந்த உழைப்பு போடுறவங்க அதிக மகிழ்ச்சியோட இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னா அவங்க எடுக்கிற முடிவுகள் நல்லா இருக்கும், அவங்க செய்யற வேலைகள் சிறப்பா இருக்கும், அதுல போக்கஸ்டா செய்ய முடியும். கரெக்டுங்களா? ஆரோக்கியமான உடம்பு தான் அமைதியான மனசை உருவாக்கும், அமைதியான மனம் தான் வெற்றிக்கான சிந்தனைகளை நம்ம திங்கிங் ப்ராசஸை நல்லா கொண்டு போகும். அதுதான் ஒருத்தர் பொருளாதாரத்துல உயர்த்தும். பொருளாதாரம் அதிகமா நல்லா இருந்தா தான் நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பண்டிகை போல கொண்டாட முடியும். என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனோட ஆரம்பிக்கலாம். என் பேர் முனைவர் யோகநாதன். நான் இந்த ஆரோக்கிய சம்பந்தமான துறையில கடந்த 18 வருஷத்துக்கு மேல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய குடும்பம் பாரம்பரியமான மருத்துவ குடும்பம் இருந்தாலும் கிட்டத்தட்ட என்னுடைய இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. கடந்த 30 வருடங்களா ஒரு தயாரிப்பு துறையில தான் எனக்கு அதிகபட்ச அனுபவம். கிட்டத்தட்ட 18 வருடமா மீண்டும் இந்த ஆரோக்கிய சம்பந்தமான துறையை எடுத்து ரொம்ப சிறப்பா நிறைய மக்களுக்கு சேவை செய்துட்டு இருக்கேன். என்னுடைய இலக்கு என்னன்னா, ஒரு 10 லட்சம் ஃபேமிலிகளுக்கு, குடும்பங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது, கனவு இருந்தது. அந்த லட்சியத்தை அதெல்லாம் இல்லை, அதை தாண்டி கொண்டு போய் செய்ய முடியும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையை இந்த எலிக்சர் மிக்ஸ் விதைச்சிருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்க நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. இது உங்களுக்கான ப்ரோக்ராம் மட்டும் இல்லை. ஒரு ஊர்ல ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 1000 பேர் சார்பா இங்க இப்போதைக்கு ஒரு 71 பேர் இருக்கீங்க, இன்னும் வந்துட்டு இருக்கீங்க. அந்த 1000 பேர் சார்பா ஒரு 100 பேரை அனுப்பிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் 1000 பேருக்கு சார்பா அனுப்பிச்சிருக்கிறதா நினைச்சுக்கோங்க. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, உங்களை மாதிரி ஒரு 1000 பேருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. எடுத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்காக மட்டும் அப்படின்னா கொஞ்சம் கவனம் அங்கங்க போகும். உங்க சார்பில் ஒரு 1000 பேர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்க கவனம் முழுசா இதுல இருக்கும்ல, அது மாதிரி முழு கவனத்தோட இதை கொஞ்சம் அட்டன் பண்ணுவீங்க. கடந்த 20 ஆண்டுகளா பத்திரிகைகளுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான நிறைய நியூஸ்களை பார்க்குறோம். அதே மாதிரி இந்த 20 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா மருத்துவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸோட எண்ணிக்கையும் பல பல புதிய வசதிகளோட புதுசு புதுசா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு. முன்னாடி எல்லாம் எங்க அப்பா டாக்டரா இருக்கும்போது அவரோட ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு 3-4 சிறப்பு இருக்கும். அது மாதிரி யுனானி ஆயுர்வேதிக் அதே மாதிரி மெடிசன் இருந்ததுனாலும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு லிமிட்டடா இருக்கும். அந்த சேப்பு சிறப்பு, வெள்ளை சிறப்பு அப்படிங்கிற மாதிரி கலர் வச்சு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மருந்துகள் எக்கச்சக்கமா புதுசு புதுசா வந்திருக்கு. அதே மாதிரி டெக்னாலஜியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அந்த லேட்டஸ்ட் உபகரணங்களும் எக்கச்சக்கமா வந்திருக்கு. ஒரு
தொழில்நுட்ப புரட்சி மருத்துவத்துறையில நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன நடந்திருக்குன்னா, ஒரு விஷயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி எல்லாம் ஆவரேஜ் வாழ்நாள் அப்படிங்கிறது, இந்தியர்களோட வாழ்நாள்ங்கிறது 50-55 வயதா தான் இருந்தது. ஆவரேஜ் ஆக்சுவலா 80-90 வயதெல்லாம் அவங்க வேலையை அவங்களே செஞ்சுட்டு சந்தோஷமா எந்த நோயும் இல்லாம இருந்தவங்க அதிகமா இருந்தாங்க. அதே சமயத்துல பல்வேறு வியாதிகள்னால, மலேரியா, காலரா, அதே மாதிரி சில வியாதிகள்னால சின்ன வயதிலே இறந்தவங்களும் இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி அவங்களோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேனை இந்த மருத்துவத்துறை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஆனா இன்னைக்கு கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் இந்தியன் டாக்டர்ஸ் அப்படின்ட்டு. மற்ற எல்லாருக்கும் அவங்க ஆரோக்கியத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆரோக்கியத்தை இழந்துட்டு இருக்காங்க. 59 வயசு தான் இன்னைக்கு இந்திய மருத்துவர்களோட சராசரி லைஃப் ஸ்பேன். அப்ப கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு குறை இருக்குல்ல, எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அப்ப அது என்னன்னு பார்ப்போமா? இந்தியால எதனால இந்த உடல்நல சவால்கள்லாம் வருதுன்னு பார்ப்போம். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நிறைய வார்னிங் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நெருப்ப தொட்டா சுடும், கரண்ட்ல கை வச்சா ஷாக் அடிக்கும் அப்படின்னு நமக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் குழந்தையில இருந்து நமக்கு வார்னிங் கொடுத்து நோ 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 நோன்னு சொல்லி வளர்த்துருக்காங்கல்ல. அதே மாதிரி இந்த உலக சுகாதார மையம் என்ன சொல்லியிருக்குன்னா, 2024ல, அதாவது 2010ல என்ன சொன்னாங்களோ அது 2016லயே வந்துடுச்சு. 2010ல என்ன ஒரு பிரச்சனை வரும் இந்தியாவில் அப்படின்னு சொன்னாங்களோ, 2024ல வரக்கூடிய பிரச்சனை 2016லயே வந்துடுச்சு. இந்தியர்கள்ல 60% பேர் இதய நோயாளிகளா இருப்பாங்க. இல்ல, உலகத்துல இருக்கிற 60% இதய நோயாளிகள் இந்தியர்களா இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்கோர்ஸ் நம்முடைய பாப்புலேஷன்ங்கிறது இன்னைக்கு 145 கோடிக்கு மேல. அது ஒரு காரணமா இருந்தாலும் 800 கோடி மக்கள்னா 145 கோடி மக்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 18%. ஆனா 60% இதய நோயாளிகள் இந்தியால அப்படிங்கும்போது இது ரொம்ப அலார்மிங்கான விஷயம். அதுவும் குறிப்பா 25-45 வயசுலயே இந்த இதய நோயால பாதிக்கப்படுறவங்க ஜாஸ்தியா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் 100% நிறைவேறிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி 2024ல இதய நோய் சம்பந்தமான காப்பீட்டுகள் அதெல்லாம் 9-12% இருந்தது. 18-20% ஆயிருக்கான் இந்த கடந்த ஒரு 3-4 வருடம். அப்ப எங்கேயோ ஒரு பிரச்சனை பலமா வளர்ந்துட்டு இருக்கு இல்லையா? அப்ப அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் இல்லையா? இது மட்டும் இல்ல, மூட்டு வலி இதெல்லாம் 2020ல 4 கோடி மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு, ஆனா 6 கோடி மக்களுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சர்வே சொல்லுது. அதே மாதிரி காற்று மாசுபாடு காரணமா இந்தியால நிறைய மக்கள் தொகை பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. 25 லட்சம் இறப்புகள் அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப நடுப்புற டெல்லியில சென்ட்ரல் மினிஸ்டர் ஒண்ணு சொல்றாரு, டெல்லியில வாழறவங்களுக்கு 10 வருஷம் வாழ்க்கையோட அளவு கம்மியாயிடுது. இந்திய அரசாங்கத்தை நிர்வகிக்கிற பங்கு வகிக்கிற ஒரு மத்திய அமைச்சர் சொல்ற விஷயம். டெல்லியில ஒருத்தர் வாழ்றாங்கன்னா அவங்க வாழ்நாள்ல 10 வருஷம் குறைஞ்சிடுது அப்படின்ட்டு. இது டெல்லியில அதிகபட்சமா இருக்கு. நம்முடைய நகரங்கள்ல நகரமயமாக்கல் காரணமா வாகனம் நிறைய ஆயிடுச்சு, இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம போட்டு குப்பையை எரிக்கிறது அது இதுன்னெல்லாம் நிறைய நம்ம பொல்யூஷன், அதே மாதிரி கட்டடம் இடிக்கிறது, கழிவுகள், அது மாதிரி நிறைய கழிவுகள் அந்த காற்று மாசுபாடுல தான் இருக்கும். இன்னைக்கு வீட்டுல ஒட்டடை அடிச்சா தும்முறது எத்தனை பேர்? அப்ப அவங்களுக்கு அந்த காற்று மாசுபாடுங்கிறது ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. கரெக்டுங்களா? 90% மக்கள் இதுல பாதிக்கப்படுறாங்களாம். இந்தியாவுல சர்க்கரை நோயாளிகளோட எண்ணிக்கை அபாயகரமான வேகத்துல அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நீரிழிவு நோய். 21.2 கோடி மக்கள் இந்தியாவில் நோயாளிகளா இருக்காங்க. 25% அதிகரிச்சிட்டு இருக்கு. இதுல 30% பேர் டெஸ்ட் பண்ணிக்காம, ஏதோ ஒரு கொஞ்சம் அடிக்கடி யூரின் போகுதா, சரி நான் தண்ணி குடிக்கிறேன், ஏதோ ஒரு பிரச்சனை, பசி கண்ட நேரத்துல எடுக்குதா, அது ஓகே, ரொம்ப எடை குறையுதா, ஓகே, வேலை நிறைய இருக்கு அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு அவங்க உடல் நலத்துல கவனம் செலுத்தாம ப்ரீ டயபெட்டிக் ரேஞ்சில் இல்ல டயபெட்டிக் ரேஞ்சில் இருக்காங்க. அவங்க செக் பண்ணாத வரைக்கும் அவங்க டயபெட்டிக் நோயாளிகள் கிடையாது. ஆனா செக் பண்ணாம
இருக்கிற டயபெட்டிக் நோயாளிகளோட எண்ணிக்கை 30% இருக்கான் இந்திய மக்கள் தொகையில. அதே மாதிரி உடல் பருமன்கிறது வந்து ஒபிசிட்டி. இன்னைக்கு மால் நியூட்ரிஷன், அதாவது ஊட்டச்சத்து பற்றாக்குறை எப்படி ஒரு பிரச்சனையா இருக்கோ, அதே மாதிரி ஓவர் நியூட்ரிஷன் அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கு. ஓவர் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது நம்ம சரிவிகித உணவா இருக்கணும். ஆனா நம்ம உணவுல கார்போஹைட்ரோட குளுக்கோஸோட அளவு அதிகமா போயிட்டு இருக்கு. உடல் உழைப்பு இல்லாம அது மாதிரி பிரச்சனைகள்னால இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு. பக்கவாதம், நம்ம இதயத்துக்கு போற ரத்த குழாயில அடைப்பு ஏதாவது ஏற்பட்டா ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம். அதே மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாயில ஏதாவது அடைப்பு வந்ததுன்னா அது ஒரு பக்கம் செயலிழப்பை கொண்டு போகுது. அது பேரலைஸ் அட்டாக்னு சொல்றோம். இதுக்கும் இந்தியாவுக்கு பெரிய எச்சரிக்கை கொடுக்குது. அதே மாதிரி கேன்சர்ங்கிறது வந்து முன்னாடி எல்லாம் ரொம்ப அடி சாதாரணமா சொல்லுவாங்க, அப்பா அவருக்கு கேன்சராம்பா, ரத்தத்துல ஏதோ கேன்சர் வந்திருக்காம்பா, ஏதோ குடல்ல ஒரு கேன்சர் வந்திருக்காம்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரகசியமா சொன்ன விஷயம் போய் இன்னைக்கு அது காமன் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல டாஸ்மாக் அப்படிங்கிறது எப்படி சோஷியல் ஆயிடுச்சோ, கேன்சரும் சோஷியல் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்வை இழப்பு, 1.25 கோடி பேர் வந்து பார்வை இழந்தவர்கள் இருக்காங்க. இது வந்து பிறவி குருடு கிடையாது, அதுக்கப்புறமா வரக்கூடியது, தடுக்க முடியாமல் வரக்கூடிய விஷயமா இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு இரும்பு சத்து பற்றாக்குறை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குங்க. 80% பெண்களுக்கு இரும்பு சத்து பற்றாக்குறை இருந்துட்டு இருக்கு. நீங்க ஜென்ரலா ஒரு பிளட் டொனேஷனுக்கு போனீங்க அப்படின்னா மோஸ்ட்லி சொல்லிடுவாங்க, லேடிஸா இருந்ததுன்னா வர வேண்டாங்க சார். காரணம் என்னன்னா, அங்க வந்து அந்த ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணும்போது அவங்களுக்கு 8.5%, 9%, 10% தான் இருக்கு. அப்படி இருந்ததுன்னா அவங்க ரத்த தானம் கொடுக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு நியூட்ரிஷன் பற்றாக்குறையினால இந்த பிரச்சனை இருக்கு. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்க வீட்டுல சிடு சிடுன்னு இருக்கிறதுக்கு காரணம், ஒரு மாதிரி கோபத்தோட இருக்கிறது, பெரிய மூட் ஸ்விங்லாம் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா இந்த சத்து பற்றாக்குறை ஒரு மிகப்பெரிய ரோல் வகிக்குது. அதே மாதிரி 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இறக்கும் விகிதம் அண்டர் 5 MR அப்படிங்கிற இது 1000க்கு 88 இறப்புகள் தமிழ்நாட்டுல இருக்கிறதா உலக சுகாதார நிறுவனம் எச்சரிச்சிருக்காங்க. அதே மாதிரி இளம் வயதிலேயே முதுமை வருது, வாழ்க்கை முறை முக்கிய காரணமா இருக்கு. 70-80 வயது நோய்கள் வந்து இளைஞர்களுக்கு வரதெல்லாம் இன்னைக்கு பாக்குறோம். உங்க குடும்பத்தை பாதுகாக்கிறது எப்படி, அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆரோக்கியம், உடல் நலமா இருந்தாதான் உங்களால சந்தோஷமா இருக்க முடியும், சரியா வேலை செய்ய முடியும், அப்பதான் பொருளாதாரத்தை உருவாக்கிக்க முடியும். அப்ப ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம் இது 3மே சரியா இருந்ததுன்னா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போற ஒரு விஷயம் டயபெட்டிஸ், சுகர், நீரிழிவு நோய். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சுத்தி இருக்கிறவங்க பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கிறது எதுலன்னா இந்த இனிப்பான பிரச்சனைகள் தான். நீங்க நம்ம சுத்தி இருக்கிற மக்கள்லாம் நிறைய இனிமையானவர்களா இருக்காங்க, இனிய நண்பர்களா இருக்காங்க. அதற்கு ஒரு வழிகாட்டுதலா இந்த ப்ரோக்ராம் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீரிழிவு நோய்னா என்ன? உங்க ரத்தத்துல சர்க்கரை அளவு தொடர்ந்து அதிகமா இருக்கிற நிலை. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல குளுக்கோஸ் அப்படிங்கிற விஷயமா, அதாவது வாயில போற வரைக்கும் தான் இட்லி, வடை, பொங்கல், பூரி. வயிற்றுக்குள்ள போன உடனே அது தனித்தனியா பிரிச்சு புரோட்டீன் தனியா, கார்போஹைட்ரேட் தனியா, ஃபேட் தனியா, விட்டமின் மினரல் தனித்தனியா பிரிச்சு கொடுத்துரும். இத உடம்பு முழுக்க கொண்டு போய் சேர்க்கிற வேலைய ரத்தத்துல இருக்கிற சிவப்பணுக்கள் கொண்டு போய் செய்யும். நம்ம உடம்புக்குள்ள ஒரு கொரியர் சர்வீஸ் இருக்கு. இப்ப உடம்புல ஏதாவது வேணும், எங்கேயாவது ஒரு பார்ட்டுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த கொரியர் சர்வீஸ்ல போட்டா கொண்டு போய் சேர்த்துரும். அப்ப இந்த சுகரும் ஒவ்வொரு செல்லுக்கும் அவசியமானது. இப்ப வண்டிக்கு பெட்ரோல் போட்டாதான் எப்படி வண்டி ஓடும் அப்படிங்கிற மாதிரி உங்க போனுக்கு சார்ஜ் போட்டாதான் உங்க போன் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கும் இல்லைங்களா? அப்போ உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கு. அதுக்கு பவர் சப்ளை வேணும். அந்த பவர் சப்ளை எனர்ஜி கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த குளுக்கோஸ். குளுக்கோஸ் நல்லதான்னா ரொம்ப நல்லது, அவசியம். அது இருந்துன்னா தான் ரத்தத்துல சர்க்கரை போய் டிராவல் பண்ணி ஒவ்வொரு செல்லுக்கும் போனாதான் உங்களால இயங்க முடியும். உங்க மூளைக்கு நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல 25% வேணும். நீங்க படுத்துட்டு தூங்கிட்டு இருந்தாலும் வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் அது வேலை செஞ்சுட்டே இருக்கு. அதே மாதிரி உங்க இதயம்
நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் முழிச்சிட்டு இருந்தாலும் தியானம் பண்ணிட்டு இருந்தாலும் இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கும். உடம்பு முழுக்க ரத்தத்தை கொண்டு போய் சேர்த்து அங்க இருக்கிற ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்த்து அங்க இருக்கிற கார்பன் டை ஆக்சைடுலாம் எடுத்துட்டு வந்து வெளியே செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பம்ப் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப இந்த நீரிழிவு நோய்ங்கிறது எங்க வருது அப்படின்னா, இந்த சர்க்கரை உடம்புல சரியா போய் சேராம ரத்தத்திலே சுத்திட்டு இருந்ததுன்னா தான் சர்க்கரை நோய். இப்ப இன்சுலின்ங்கிறது என்ன அப்படின்னா, ரத்தத்துல செல்ல வாசல்ல நின்னுட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு வாசல்ல ஒரு கூர்க்கா வைக்கிறோம். இல்ல ஒரு காவலாளி வைக்கிறோம். அவர் என்ன செய்வாரு? நாம இன்வைட் பண்ணியிருக்கிற நபர், இல்லைன்னா நமக்கு நம்பகமான நபர் வந்தா உள்ள விடுவார். இல்ல அப்படின்னா, இல்லப்பா இல்லப்பா அப்படியெல்லாம் ஆள் யாரும் இல்லப்பா போப்பா அப்படின்னு வரட்டி விட்டுருவாங்கல்ல. அது மாதிரி இன்சுலின்ங்கிறது நம்ம செல்களுக்குள்ள ரத்த குளுக்கோஸை அனுப்புற ஒரு காவலாளி மாதிரி ஒரு வேலை செய்யும். அடுத்தது நீரிழிவு வகைகள்ல கிட்டத்தட்ட நிறைய வகைகள் இருந்தாலும் ஒரு 3 வகைகள் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. டைப் 1 டயபெட்டிக்ஸ், டைப் 2 டயபெட்டிஸ், அப்புறம் கர்ப்ப காலத்துல மட்டும் சில பேருக்கு டயபெட்டிஸ் மாதிரி வரும். இதுதான் காமன். இந்தியர்களுக்கு ஏன் நீரிழிவு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஜீன்ல கொஞ்சம் மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. அது உணவு வழக்கம், நாம வாழ்வியல் முறை மாறினது, நம்ம சாப்பாட்டு பழைய கலாச்சாரப்படி சாப்பிடாம, செடன்டரி லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால நம்ம மரபணுக்களே மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. உணவு பழக்கங்கள் ஹை இன் கார்போஹைட்ரேட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாலிஷ் போட்ட அரிசி, மைதா, பிஸ்கட்டு, இந்த ஒயிட் அப்படிங்கிறதே அவாய்ட் பண்ணுங்கிறாங்க. மைதா, சர்க்கரை, உப்பு, ஒயிட் பிராய்லர் கோழி, இதே மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய அச்சுறுத்தலை கொடுக்குது. அது மாதிரி முன்னாடியெல்லாம் நல்லா வேலை செய்வாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? பக்கத்து தெருல இருக்கிற கடைக்கு போறதா இருந்தாலும் பைக் எடுத்துட்டு தான் போகணும். இதெல்லாம் விட இன்னொரு நண்பர் இருக்கார். அவர் பைக்கு கூட கன்வீனியன்ட் என்னன்னா 150 மீட்டர் இருக்கிற கடைக்கு கார் எடுத்துட்டு போயிட்டு வர்றார். இவங்கெல்லாம் என்ன சொல்லலாம்? உடல் உழைப்பு கம்மியா போச்சு. ஆபீஸ்லயும் உட்கார்ந்தபடி வேலை செய்யற மாதிரி இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் என்னவாகுதுன்னா உடம்புல தேவையான அளவுக்கு எடுத்துக்கும். நீங்க ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, அன்னைக்கு ஒரு 80 ரூபா தான் செலவு அப்படின்னு என்ன செய்வாங்க? 80 ரூபா செலவு பண்ணிட்டு 20 ரூபாய் எடுத்து அஞ்சரை பெட்டியில வச்சுப்பாங்கல்ல வீட்டுல இருக்கிற மாதிரிலாம். அதே மாதிரி உடம்பு தேவையானதை எடுத்துட்டு மீதி குளுக்கோஸை கிளைக்கோஜனா மாத்தி அடிப்போஸ் டிஷ்யூஸ்ல சேர்த்து 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 வைக்கும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா உடல் பருமன் வருது. இதுல 2 விஷயம். ஜென்ஸ்க்கு அப்படின்னா தொப்பையில போடும். லேடிஸ்க்கு அப்படிங்கும்போது பிரஸ்ட், அந்த கைகள்ல தொடைப்பகுதியில அவங்களுக்கு கொழுப்பு படிதல் அதிகமாகும். இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் வந்து சரியா இயங்காம இருக்கிறது. பாங்க்ரியாட் அதாவது கணையம் வந்து சரியா ஒர்க் பண்ணல அப்படின்னா, கிளைசமிக் சைக்கிள் அது சைக்கிள் சரியில்லைன்னா, ஹை கிளைசமிக் ஃபுட் அதாவது சாப்பிட்ட உடனே உடம்புல ரத்தம் சர்க்கரை ஏற்றி விடுற மாதிரி சில ஃபுட்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம நீரிழிவு நோய் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு. இப்ப இந்த சரி பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? இதுக்கு இலவச இணைப்பு நிறைய இருக்கு. ஒரு பொருள் வாங்கும்போது இலவச இணைப்பா கொடுக்குற மாதிரி நீரிழிவு நோய்னு வந்தாலே கூடவே ஒரு 10 பேரை 20 பேரை அழைச்சிட்டு வந்துடும். அதுக்கு நெருங்கிய நண்பர்கள், சொந்தங்கள் அப்படின்னு அதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருதய நோய். நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு ரத்த நாளங்கள்லாம் டேமேஜ் ஆகும். அதனால மாரடைப்போ பக்கவாதமோ ஏற்படலாம். நரம்புகள் சேதம் அடைகிறதுனால என்ன ஆகும்னா கை கால்லாம் வலி. இல்லை அப்படின்னா அந்த உணரும் திறன். இப்ப நம்ம போறோம், காலில் ஒரு முள்ளு குத்துதுன்னா என்ன ஆகும்? முள்ளு குத்துறது நமக்கு ஒரு வலி தெரியும். அவங்களுக்கு சில சமயம் அந்த வலி தெரியாத நிலைமை ஏற்படலாம். அப்ப என்ன ஆகும்னா டேமேஜ் அதிகமாகும். சில பேருக்கு கூச்ச உணர்வு ஏற்படலாம். அடுத்தது வந்து சிறுநீரக சேதம். இந்த கிட்னிங்கிறது என்னன்னா ரத்தத்துல இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராவா தேவையில்லாம உடம்பு ஏத்துக்கக்கூடிய சர்க்கரையே செல்ல கொண்டு போய் சேர்த்துரும். உடம்பு சேர்த்துக்காது. அப்படின்னா என்ன செய்யும்? வெளில தள்ளிட்டே இருக்கும். ஒரு தியேட்டர்ல ஒரு 300 பேர் படம் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு ஃபேமஸோட நடிகர்து வருது. உடனே ஒரு 500 பேர் 600 பேர் போனா என்ன செய்வாங்க?
கேட்டை மூடிட்டு வெளில போன்னு துரத்துவாங்கல்ல. அப்ப வெளில போன்னு துரத்துற வேலையை சிறுநீரகம் செய்யும். அப்ப அதுக்கு ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆகும். அந்த நெஃப்ரான்ஸ் அதுல இருக்கிற அந்த ஃபில்டர்லாம் பாதிப்போம். அது மாதிரி கண்ணுல உள்ள இரத்த குழாய்கள்லையும் பாதிப்பு ஏற்படும். இது வந்து பார்வை கோளாறு, பார்வை இழப்புக்கெல்லாம் வழிவகுக்கும். காலில் இருக்கிற புண்கள்லாம் ஆறாம போகும். அந்த காலில் ஆறும் தன்மை, அந்த புண் ஆறும் தன்மை எல்லாம் குறையும். அப்ப காலை வந்து வெட்டி எடுக்கக்கூடிய நிலைமை. கால் ஆம்புடேஷன் பண்ணிட்டாங்க, கால் விரல வெட்டிட்டாங்க, கால் கணுக்கால் வெட்டிட்டாங்க அப்படின்னு எல்லாம் கேள்விப்படுறோம்ல. காரணம் இதுதான். அடுத்தது சின்ன கண் சிக்கல்கள், நரம்பு பாதிப்புகள், இதை பார்த்துருவோம். ஓகேவா? ரத்த நாள அடைப்பு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரத்த குழாய் வந்து எங்க வேணாலும் அடைப்பு ஏற்படலாம். நம்ம காலுக்கு கீழே இரண்டாவது இதயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது சில வால்வுகள் இருக்கும். கீழே ரத்தம் போயிட்டு மேல பம்ப் பண்ணி போகும்போது திருப்பி கீழே இறங்காம இருக்கிறதுக்காக வால்வ்ஸ் இருக்கும். அது ரெண்டாவது இதயம்னு சொல்லுவாங்க. நம்முடைய காஃப் மசில்ஸ் கிட்டக்க. அடுத்தது இதய குழாய்கள்ல. அடுத்தது மூளைக்கு போற ரத்த குழாய்கள்ல. முக்கியமா வந்து ஆண்களுடைய இனச்சேர்க்கை உறுப்புல. இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எரக்ஷன்ங்கிறது இருக்காது. எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும். அங்க இருக்கிற ரத்த குழாய்களோட அளவுகள் பெரியது. கொஞ்சம் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது பெரியது. அங்கேயே சரியா ரத்தம் பாயாத நிலைமை ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அவருக்கு உடம்புல பல இடத்துல பல்வேறு விதமான இந்த ரத்த குழாய் அடைப்பு இருக்குங்கிறதுக்கு உண்டான அறிகுறி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆண்மை குறைவுங்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்க்கும்போது இந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. இது காரணம் என்னன்னா ரத்த நாளம் அடைபடுறதுனால. அடுத்தது ஆக்சிஜன் குறைபாடு. நம்ம உடம்பு முழுக்க ரத்த சிவப்பணுக்கள் ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் ஒவ்வொரு செல்லும் அங்க அடுப்பை எரிச்சு தீ மூட்டி அந்த ஏடிபிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும். இந்த ரத்த நாள அடைப்பு இருந்ததுன்னா, இந்த சுகர் சரியா இல்லை, அளவுக்கு அதிகமா இருந்ததுன்னா இந்த ஆக்சிஜன் செல்களுக்கு போய் சேர்றது பிரச்சனையாகும். உடம்புல செல்களுக்கு சில இடத்துல கேன்சர் வர்றதுக்கு காரணமே இந்த ஆக்சிஜன் குறைபாடு தான் அப்படிங்கிறாங்க. ஒண்ணு அங்க அசிடிக் சிச்சுவேஷன்ல அந்த செல்கள் இருந்ததுனாலும், ஆக்சிஜன் குறைபாடு இருந்ததுனாலும் அங்கதான் கேன்சர் உருவாகுது. அது மாதிரி கொழுப்பு படியதல், எல்டிஎல்னு சொல்லுவாங்க, லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால், அது போய் படிஞ்சு அடைச்சுக்கும். இது மாரடைப்பை உருவாக்கும். ரத்த சர்க்கரை கட்டுப்பாடு, அதே மாதிரி ஏபிசின்னு ஒண்ணு இருக்கு. இதை நீங்க ஒரு டார்கெட்ல வச்சுக்கணும். ஏபிசி என்ன? A1C அப்படின்ட்டு. அதாவது ஹீமோகுளோபின்ல எவ்வளவு இந்த சர்க்கரை இருக்கு அப்படிங்கிறத வச்சு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. ஹீமோகுளோபின் A1C அப்படின்ட்டு. இது கடந்த 2-3 மாதங்கள்ல சராசரியா உங்க ரத்தத்துல சர்க்கரை எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து காமிக்கும். நீங்க ரேண்டமா எடுக்கிறது வந்து நிறைய நேரத்துல யூஸ் ஆகாது. ஏன்னா நீங்க அப்பதான் ஒரு 2 லட்டு சாப்பிட்ருப்பீங்க, 2 சாக்லேட் சாப்பிட்ருப்பீங்க. அப்ப உங்களோட சர்க்கரை அளவு ஏறி இருக்கும். சர்க்கரை அளவு ஏறுறது இறங்குறதெல்லாம் நார்மல். ஆனா இந்த HbA1c நீங்க பார்க்கும்போது உங்க கடந்த 2-3 மாதங்கள்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணும். 2வது ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர், அதை வந்து 120/80 அப்படிங்கிறது ஆவரேஜ், அதுல இருக்கணும். 130 வரைக்கும் கூட இருக்கலாம். அது மாதிரி ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படிங்கிறது இதயத்தை பாதுகாக்கிறது. அதாவது நல்ல கொலஸ்ட்ரால், உடம்புல நல்ல கொலஸ்ட்ரால்னு ஒண்ணு இருக்கு, கெட்ட கொலஸ்ட்ரால்னு இருக்கு. ஒமேகா 3 அப்படிங்கிற கொலஸ்ட்ரால்லாம் வந்து நல்ல கொலஸ்ட்ரால். நம்ம சாப்பிட்ற எண்ணெய்கள்ல ஒமேகா 6ன்னு இருக்கு. அதுவே சில இப்ப எண்ணெய்கள்லாம் பார்த்தீங்கன்னா மினரல் ஆயில் போட்டு தான் கொண்டு வராங்க. அதாவது செயற்கையா எண்ணெயை உற்பத்தி பண்ணி அதை கொண்டு வராங்க. அதெல்லாம் ஒமேகா 9, அதே மாதிரி விஷயங்கள்லாம் உடம்புக்கு கெடுதல் கொடுக்குது. அதே மாதிரி சிறுநீரகங்கள்ல நெஃப்ரான்ஸ்னு நிறைய வடிகட்டல் இருக்கு. அது கழிவுகளை நீக்கி கழிவுகளை வெளியேற்றம் பண்ணணும். அதே மாதிரி பாடியில இருக்கிற புரோட்டீன் எல்லாம் சிந்தசைஸ் பண்ணி வடிகட்டி தரணும். இந்த விஷயங்கள்லாம் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒர்க் சரியா ஆகாது. இதனால என்ன ஆகும்னா சிறுநீரக நோய்கள் வரும். அதுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். உடம்புல புரதச்சத்து கம்மியாகும். அது புரதத்தை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும். அதனால ரொம்ப தொடர்ந்து ஒரு ப்ரெஷர்லயே அந்த சிறுநீரகத்தை வச்சிருந்தா என்ன ஆகும்,
சிறுநீரகங்கள்ல டேமேஜ் வர ஆரம்பிக்கும். அதனால அதோட வடிகட்டும் திறன் கம்மியாகும். அது அப்பதான் என்ன செய்வாங்கன்னா டயாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நீரிழிவு வந்த நிறைய பேருக்கு வந்து டயாலிசிஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா சிறுநீரகத்தோட சுத்திகரிக்கும் திறன் கம்மி ஆயிடுறதுனால, அதுல கழிவுகள் நிறைய தங்கி இருக்கிறதுனால சிறுநீரகம் அதோட வேலை செய்யறத கம்மி பண்ணிக்கிறதுனால இந்த டயாலிசிஸ் அப்படிங்கிறது உருவாகுது. இதற்கான தடுப்பு காரணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல்டா வச்சிருக்கணும். பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலா வச்சிருக்கணும். இந்த நெஃப்ரோபதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மூன்றுல ஒருத்தருக்கு, அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ல மூணுல ஒருத்தருக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு இந்த சிறுநீரக செயலிழப்புக்கு வந்து நெஃப்ரோபதின்னு சொல்றாங்க. 43% இஎஸ்ஆர்டி அப்படிங்கிற இதுல அந்த பிரச்சனையில 43% வந்து டயபெட்டிக்கா இருக்கு. இது வந்து சிறுநீரகங்கள் செயலிழந்து ஆபத்தான ரிஸ்க் நிறைய இருக்கிற எண்ட் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ்னு சொல்றாங்க. அதாவது ஆபத்தின் உச்சகட்டம்னு சொல்றது. அந்த இதுக்கு அதுல வந்தவங்களுக்கு 43% டயபெட்டிக்னால வந்ததுங்கிறாங்க. அதே மாதிரி இதே விஷயம் டைப் 1 இருந்ததுன்னா 12 மடங்கு அவங்களுக்கு சிறுநீரக பாதிப்புக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதாவது நாம ஜென்ரலா எல்லாருமே டைப் 2ல தான் இருக்கோம். ஆனா சில பேர் பிறவியிலேருந்து இருக்கிறது, குழந்தைகளுக்கு இருக்கிறதுனால இருக்கும்ல, அவங்களுக்கு இது 12 மடங்கு ஆபத்தை கொடுக்குங்கிறாங்க. அது மாதிரி கண்களுக்கும் நிறைய பிரச்சனைகளை இந்த டயபெட்டிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருட்டுத்தன்மை, கண் கோளாறுகள், அந்த கண்ணில் வந்து ப்ரெஷர் அதிகமா இருக்கிறது, இதெல்லாம். இரத்த நாளங்கள், அதாவது பிறக்கும் போது உருவாகிற ஒரு உறுப்பு கடைசி வரைக்கும் வளராம இருக்கு அப்படின்னா கண்ணு தான். இந்த கண்ணுல ரிப்பேர் வந்ததுன்னா மற்ற இடத்துல சரி பண்ற மாதிரி ரொம்ப ஈஸியா சரி பண்ண முடியாது. அப்ப அதை கண்டிப்பா பார்த்துக்கணும். இன்னைக்கு நம்ம பெரிய கண்ணுக்கு கொடுக்குற பாதிப்பு என்ன அப்படின்னா மொபைல். இந்த ப்ளூ ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நானும் பாக்குறேன்னா ஒரு மொபைல் வச்சுட்டு இருக்கேன், சிஸ்டம்ல பார்த்துட்டு இருக்கேன். இது அன்லிமிட்டடா இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய யூடியூப் வீடியோ பார்க்கறது, ரீல்ஸ் பார்க்கறதுன்னு முழு நேரத்தையும் நாம மொபைல்ல செலவிடுறோம். ஸ்கிரீன் டைமிங்க எவ்வளவுக்கு கம்மி பண்ணிக்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. காதுல கேளுங்க, பாட்டா கேளுங்க, ஒலி வடிவுல ஆடியோவா கேளுங்க, இதெல்லாம் பெட்டர். ஆனா கண்ணுகளுக்கு ஏற்கனவே நம்ம கொடுக்குறோம். அது டயபெட்டிக் பேஷண்டா இருந்தா அது இன்னும் பிரச்சனையை அதிகமாக்கி கொடுக்கும். கண்புரை அந்த தெளிவான பார்வையின்மையை கொடுக்கும். இதே மாதிரி கண்புரையெல்லாம் யாருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் அதிகமா வாய்ப்பு இருக்கு அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கேட்ராக்ட் வருவதற்கான வாய்ப்பு 60% மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அதிகம். இளம் வயதிலேயே இந்த கண்புரை வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. முன்னாடி எல்லாம் கேட்ராக்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 60-70 வயசுக்கு மேல 80 வயசுக்காரங்க தான் போய் கண்ணாடி போட்டுட்டு அந்த கண்ணுல ஒரு கருப்பு துணியை வச்சுட்டு, இந்த படத்துல சில வில்லன்களும் வருவாங்கல்ல, ஒரு பக்கம் கண்ணை மூடிக்கிட்டு அப்படி வர மாதிரி, அதே மாதிரி வருவாங்க. இது இன்னைக்கு நிறைய இளைஞர்கள்ட்டையும் நடுத்தர வயதினர்ட்டையும் நாம பார்க்கிறோம். டயபெட்டிக் ரெட்டினோபதிங்கிறது நீரிழிவுனால வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இத ரத்த சர்க்கரையை நாம கரெக்டான அளவுல வச்சிருந்தா மட்டும்தான் இதை வந்து பெட்டரா நாம ஹேண்டில் பண்ண முடியும். அது மாதிரி நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் கிட்டத்தட்ட 50% டயபெட்டிக் பேஷண்ட்க்கு ஏதோ ஒரு விதத்துல நரம்புகள் பாதிப்பு இருக்கு. நரம்பு மண்டலம் பாதிச்சிருக்கு. சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சிக்னலிங் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் போட்டோல இருக்கிற மாதிரி சில இடத்துல அந்த ஒயர் வந்து தொட்டுட்டே இருக்காது. பழைய சினிமா தியேட்டர்லாம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கார்பன் வச்சிருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு கார்பன் வச்சிருப்பாங்க. இங்க இருந்து கரண்ட் பாஸ் ஆகும்போது ஒரு ஸ்பார்க் ஒன்று பாஸ் ஆகும். அந்த ஸ்பார்க்கோட வெளிச்சத்துல தான் உங்களுக்கு திரையில படமே தெரியும். அதே மாதிரி இந்த ஸ்பார்க் போற மாதிரி சில விஷயங்கள் தான் இப்ப மூளையில எல்லாம் நடக்கும். மூளையில வந்து சினாப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சிக்னல் ப்ராசஸிங். அது நரம்பு ஒன்னோட ஒன்று தொட்டுட்டு இருக்காது, ஆனாலும் அந்த ப்ராசஸ் சினாப்சிஸ் நடக்கும். அது மாதிரி நரம்பு மண்டலத்தில் நிறைய பேருக்கு இந்த விஷயம் இருக்கும். அதாவது என்னன்னா, இப்ப காலில் உங்களுக்கு குத்துது அப்படின்னா உடனே அங்க வலிக்குதுன்னு ஒரு சிக்னல் மூளைக்கு போகும். ஏய் வலிக்குதா, காலை தூக்கு அப்படின்ட்டு உடனே உங்களுக்கு ஒரு சிக்னல் மூளை கொடுக்கும். உடனே காலோட மோட்டாரிங்
மோட்டார் இதெல்லாம் இருக்குல்ல, மோட்டார்னா அதை தூக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யற விஷயங்கள், அதை செஞ்சு காலை உடனே தூக்கும். இதெல்லாம் எத்தனை நேரத்தில் நடக்கும்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடக்கும். இந்த விஷயம், இந்த அனிச்சை செயல்னு செய்யற தானா நடக்கிற விஷயம் டயபெட்டிக் பேஷண்ட்க்கு ரொம்ப கம்மியாகும். ஏன் அப்படின்னா அந்த உணர்திறன் கம்மியா இருக்கும், அந்த சிக்னல் ப்ராசஸிங் ஸ்லோவா இருக்கும். ரொம்ப வருஷமா கண்டினியூஸா இது இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். இதுக்கு நாம இந்த HbA1c அதையும் சேர்த்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது தவிர இந்த நியூரோபதினால என்ன ஆகும்னா ஜெரிமான பிரச்சனைகள், பாலியல் பிரச்சனைகள். நிறைய பேருக்கு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 40-50 வயதுலயே அந்த செக்ஸுவல் டிசைர் அப்படிங்கிறதே இருக்க மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இந்த எரக்ஷன் எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனும் சேர்ந்து வந்துருது. அப்ப அந்த டிசைரும் இருக்காது, ஒரு உத்வேகம் இருக்காது, ஒரு ஆசை இருக்காது, மாரடைப்பு எச்சரிக்கை இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா பாதத்தை வந்து நாம சரியா பராமரிக்கணும். நல்ல குவாலிட்டியான செப்பல்ஸை யூஸ் பண்ணணும், ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ். அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருந்தாலும் சில பேர் வந்து அதுக்கான பாதணிகளை கரெக்டா இது பண்ணும். இதுல தோள்கள்லாம் நிறைய மாற்றங்கள் இருக்கும், பாதத்துல புண்கள்லாம் இருக்கும், தொற்று வரும், அது உடனே குணமாகாது. இதெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம உடம்புல ரத்தத்துல சர்க்கரை இருந்துட்டே, அந்த இனிப்பு இருந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஹீலிங் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நடக்காது. அதற்கான பிரச்சனைகள் தான் அது. தோல்லாம் கலர் மாதிரி ஒரு மாதிரி ட்ரையா இருக்கிறது, இதே மாதிரி விஷயங்கள்லாம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். ரத்த ஓட்டம் எல்லா இடத்துலையும் பாதிக்கும். ஏன் அப்படின்னா ரத்தத்தோட டென்சிட்டி ஜாஸ்தி ஆயிடும். ரத்தத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு பிஹெச்ல இருக்கணும், குறிப்பிட்ட அளவு டென்சிட்டியில இருக்கணும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்துன்னா ரொம்ப கருஞ்சிவப்பா வரும். சில பேருக்கு வந்து ரத்த கலர்னு சொல்ற அந்த ஒரிஜினல் கலர்ல இருக்கும். அப்ப டென்சிட்டி அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பாயாது, ரத்த ஓட்டம் பாயாது. அதுவும் வந்து ஆண்மை குறைவுக்கு சில இடத்துல காரணம். ரத்தத்தோட டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும். இப்போ ஒரு டம்ளர்ல நீங்க ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டீங்க அப்படின்னா அது குடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 ஸ்பூன் சர்க்கரையை போட்டாச்சுன்னா என்ன ஆகும், அது மாதிரி ஒரு குழகுழன்னு அதோட அடர்த்தி அதிகமாயிடும் பாருங்க. அதே மாதிரி நம்ம ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாயிடுச்சுன்னா ரத்த ஓட்டம் பாதிக்கும். அதனாலதான் குணமாகறதெல்லாம் லேட் ஆகும். இதனாலதான் கால் துண்டிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உருவாகுது. அதே மாதிரி தோள்கள், ஸ்கின் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு வரும். பாக்டீரியா பூஞ்சை தொற்றுகள் உடனடியா பாதிக்கும். சில பேருக்கெல்லாம் வந்து இன்ஸ்டன்டா அந்த பாதிப்புங்கிறது வரும். நம்ம உடம்புக்குள்ளேயும் பாக்டீரியாஸ் இருக்கு, சில பூஞ்சைகள் இருக்கு, நிறைய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாஸும் இருக்கு. ஆனா சில பாக்டீரியாஸ் உடம்புக்கு எதிர்வினை புரியக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்கு. அதெல்லாம் இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அலர்ஜி, அரிப்பு, இதெல்லாம் இந்த டெர்மட்டாலஜி சம்பந்தமான தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமும் நிறைய பேருக்கு வரும். கொப்பளங்கள், அதே மாதிரி சில விஷயங்களும் இதுல வரும். இதெல்லாம் ரொம்ப டீப்பா போகிற விஷயம். நரம்பு சேதம், அதாவது வயிற்றுப்புறம், அந்த அவங்களுக்கு ஒரு ஜெரிமான பிரச்சனைகள் எல்லாமும் இருக்கும். நரம்புகள் சேதமாறதுனால தசைகள் இதுவாகும். அதாவது தசை கட்டுப்பாடு குறையும். அதாவது உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. அதை கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிடிச்சி இழுத்து பிடிக்கிறது அப்படின்ட்டு. அப்ப அவங்களுக்கு அந்த வலு கம்மியாகும். ஜென்ரலா வயத்துல பிரச்சனை வரும்போது என்ன ஆகும், நெஞ்செரிச்சல் இருக்கும், ஒரு ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு மேல அப்படியே வர மாதிரி இருக்கும், குமட்டல் இருக்கும், ஜெரிக்காத உணவு வந்து வாமிட்டிங் வர மாதிரியே ஒரு சென்சேஷன் இருக்கும். சாப்பிடும்போது சாப்பிட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். எடை கம்மியாயிட்டே இருக்கும். வயிறு வந்து வீங்கிற மாதிரி இருக்கும். ஒரு ரேண்டமா மேலையும் கீழேயுமா சுகர் லெவல் மாறி மாறி இருக்கும். சில சமயம் பசிக்கும், சில சமயம் பசிக்காம இருக்கும். வயிற்று சுவர்ல வந்து இறுக்கங்கள் உருவாகும். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இது மாறும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா சுகர் பேஷண்ட்க்கு இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதனால என்ன ஆகும்னா செரிமானம் அப்படிங்கிறது லேட் ஆகும். அவங்களுக்கு சில சமயம் ஓவரா பசிக்கும், சில சமயம் பசிக்கவே பசிக்காது. இதே மாதிரி எல்லாம் இருக்கும். அடுத்தது வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது ஸ்ட்ரெஸ். காரணம் என்ன அப்படின்னா இத்தனை பாதிப்பும் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுங்க, ஒருத்தருக்கு என்னங்க இருக்கும், ஒரு வேலையில ஆர்வம் இருக்காது, ஒரு செயல்ல வந்து ஒரு ஸ்பீடு இருக்காது, ஃபோக்கஸ் இருக்காது.
ஒரு எண்ணெய் ஓட்டம் வந்து அலைபாயிற மாதிரி இருக்கும். மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்காது. இதனால என்ன ஆகும்னா, மன அழுத்தம் நெறையா வரும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து டயபெட்டிஸ் தான். அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது, தாகம், அ எடை குறையிறது, இதெல்லாம் வந்து டயபெட்டிக்னால வரக்கூடிய விஷயம். சரிங்க. இத எப்படி சரி பண்ணலாம்? அதாவது உணவே மருந்தும்பாங்க, மருந்தே உணவும்பாங்க. ஆனா, நாம இன்னைக்கு மருந்து மாத்திரைகள தான் உணவா எடுத்துக்கிற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு டயபிட்டிஸ்ன்னு வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட்டு 1 எடுக்கிறோம், அடுத்தது 2 எடுக்கிறோம், அடுத்தது 3 எடுக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் போதாதுன்னு இன்சுலின் போட ஆரம்பிச்சுரும். அப்ப நாம மருந்தை உணவா எடுக்கிறோம். இது சாப்பிடுறதுக்கு முன்னாடி இத்தன மாத்திரை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் இத்தன மாத்திரை. அப்ப சாப்பாடு எங்கேருந்து சாப்பிடுறது? அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ஆனா, நம்ம உடம்பு எவ்வளோ ஒரு அற்புதமான இயந்திரம் தெரியுமா? நீங்க சாப்பிடுற இட்லி, தோசை, வடை, பொங்கல், பூரி, சட்னி, சாம்பார் எல்லாம் என்னவா மாறுதுன்னா, உயிருள்ள நீங்களா அப்படியே உருமாறுது. ரத்தமா, செல்களா, டிஷ்யூஸா இதே மாரி மாறுது. ஒரு 3 கிலோல ஒரு 1, 1 1/4 அடியில பிறந்த நீங்க, இன்னைக்கு ஒரு 5லேருந்து 6 அடியில ஒரு 50லேருந்து ஒரு 70, 80 கிலோவுக்கு நீங்க உருவாகியிருக்கீங்கன்னா, முக்கியமான காரணம் உணவு. அப்ப உங்க உடம்புல இருக்கிற 80% பிரச்சனை வந்து இந்த உணவுனால வருது. குடிக்கிற தண்ணீர், காற்று, சாப்பிடுற சாப்பாடு. இதனால வர பிரச்சனை 80%. இத தவிரவும் நெறைய காரணிகள் இருக்கு. அது ஒரு 20% தான். அதாவது நம்ம உடம்பு வந்து அன்னமய கோசம், பிராணமய கோசம், மனோமய கோசம் அப்படின்னு நெறைய ஸ்தூல உடம்புகள் இருக்கு. மனோமய கோசம்ங்கிறது வந்து சில மன ரீதியான பாதிப்புகள்னால வரும். சில பேருக்கு சைக்காலஜி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா, நீங்க 100க்கு 80லேருந்து 90% நம்ம உடல் சார்ந்த, உணவு சார்ந்த பிரச்சனைகள் தான். அப்ப இது எங்க இருந்து சரி பண்ண முடியும்னா, இதையும் உணவு மூலமா சரி பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். இல்லீங்களா? இதே மருந்து மாத்திரைகள்னா என்ன நடக்குதுன்னா, நீங்க உணவு இல்ல அது. கெமிக்கல்ஸ். இன்னைக்கு நெறைய வந்து சிந்தெடிக் ப்ராடக்ட் தான் நீங்க வந்து மருந்து மாத்திரைகளா எடுக்குறீங்க. இந்த மருந்து மாத்திரைகள் என்ன செய்யுதுன்னா, போய் ஒரு விஷயத்த சரி பண்றதுக்காக செய்யுதோ இல்லையோ, அத கம்ப்ரஸ் பண்ணி வைக்கிறதுக்காக செய்யுது. அந்த நேரத்துல அந்த பிரச்சனைய உங்களுக்கு தெரியாம மறைச்சு வைக்கிற மாரி ஒரு விஷயம் செய்யுது. அப்ப என்ன நடக்கும் அப்டின்னா, இந்த கெமிக்கல்லாம் கிளீன் பண்றதுக்கு தான் உங்க லிவர் இன்னும் நெறைய வேலை செய்யணும். அதனால தான் இன்னைக்கு நெறைய பேருக்கு லிவரோட பாதிப்பு இருக்கு. இப்போ 5ல 4 பேருக்கு லிவர் ஃபேட்டி லிவரா இருக்கு அப்டின்ட்டு ஒரு இது சொல்றாங்க. அப்ப நம்ம உடம்புல இருக்கிற 37 ட்ரில்லியன் செல்லும் பாதிப்படைஞ்சிருக்கு. என்ன காரணத்தினால? சரியான உணவு இல்லாதனால. நம்ம உடம்புல 206 எலும்புகளும், 78 உறுப்புகளும் இருக்கு. வேற வேற நம்ம உடம்புல உறுப்புகள் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 11 விதமான சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுது. சிஸ்டம் அப்டின்னா, ரத்த ஓட்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம், ஜெரிமானம்ங்கிறது ஒரு சிஸ்டம், அ எலும்பு மண்டலம்ங்கிறது ஒரு சிஸ்டம். இத மாரி 11 சிஸ்டம் சேர்ந்து தான் நம்ம உடம்ப இயக்குது. இந்த 11 சிஸ்டமும் பல்வேறு ஆர்கன்களால, ராஜ உறுப்புகள்னால இயங்குது. இந்த உறுப்புகள்லாம் எதனால ஆனதுன்னா, டிஷ்யூஸ், திசுக்களால் ஆனது. இந்த திசுக்கள்லாம் செல்களால் ஆனது. இப்போ ஒரு பில்டிங் நீங்க பார்க்கும்போது ஒரு கட்டடமா இருக்கும். ஆனா அது வந்து சின்ன சின்ன செங்கல்களாலயும், குட்டி குட்டி கருங்கல்களாலயும் கட்டப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அதே மாரி நம்ம உடம்போட அடிப்படைங்கிறது இந்த செல்கள். இந்த செல்கள்ல தான் மேக்ஸிமம் பிரச்சனை வருது. இந்த கழிவுகள்லாம் எங்க போய் நிக்குது அப்படின்னா, இதே மாரி செல்கள்ல தான் போய் நிக்குது. இந்த செல்கள்ல சரி பண்ணியாச்சு அப்படின்னா, நீங்க கிட்னிக்கு தனியா டாக்டர், ஹார்ட்க்கு தனியா டாக்டர், லிவருக்கு தனியா டாக்டர்ன்னு பார்க்க வேண்டியது. ஓவராலா எல்லா செல்லையும் குணப்படுத்துற மாரி ஒரு விஷயம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா, தனித்தனியா டாக்டர்ட்ட போகணும்னு அவசியம் இல்ல. அதுவும் குறிப்பா இந்த செல்லுல நான் சொன்னேன்ல ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு அடுப்பு, பேட்டரி, பவர் ஹவுஸ் ஒண்ணு இருக்குன்னு. அது என்னன்னா மைட்டோகாண்ட்ரியா. அந்த மைட்டோகாண்ட்ரியால தான் இந்த குளுக்கோஸ் வந்து எனர்ஜி உருவாக்கினதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறணும். கழிவுகள் மட்டும் இல்ல, அதுல இருக்கிற நச்சு பொருட்களும். ஏன்னா இன்னைக்கு நாம சாப்பிடுற சாப்பாடுல கலரிங் ஏஜென்ட், பிரிசர்வேட்டிவ் அது இது அப்படின்ட்டு ஆர்டிபிஷியலா நெறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. அதெல்லாமும் நம்மள மைக்ரோ லெவல்ல பாதிக்குது. அதே மாரி முன்னாடி வந்து தாய்ப்பாலில் விஷம்னாங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ற பெஸ்டிசைட் அதே மாரி விஷயங்கள் தாய்ப்பால்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பழைய நியூஸ் தான். இன்னைக்கு இந்த மைட்டோகாண்ட்ரியா லெவல்லயே இந்த ப்ராசஸ் இருக்கு. அதுவும் குறிப்பா பிளாஸ்டிக் துகள்கள் நெறைய நம்ம இதே மாரி செல் லெவல்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ஏடிபி உற்பத்தி பண்ணி அது அதுல இருக்கிற சாம்பல் அடுப்புல சாம்பல் எடுத்தா தானங்க அடுத்த ட்ரிப் அடுப்பு எரிக்கணும். அதே மாரி
இதுல இருக்கிற கழிவுகளை நீக்கிற விஷயத்த செஞ்சா மொத்தம் எல்லாமே சரியாயிடுங்க. செல்கள் ஆரோக்கியமா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். செல்கள் ஆரோக்கியமா இருக்கணும்னா 4 விஷயம் வேணும். நல்ல ப்ராப்பரான நியூட்ரிஷன். 2வது பாடிக்கு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி உடற்பயிற்சி. 3வது நல்ல ரெஸ்ட். 4வது வந்து ஒரு ஆட்டிட்யூட். நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிட்யூட். மன அழுத்தம் இல்லாம, ஸ்ட்ரெஸ் இல்லாம பாசிட்டிவா, ஹாப்பியா இருக்கிற ஒரு மனநிலை. இந்த 4ம் இருந்ததுன்னா உங்களோட செல்கள் ஆரோக்கியமா இருக்கும். அடுத்தது ஆரோக்கியமா இல்லைன்னா என்ன ஆகும்? அதுக்கு காரணம் மோசமான உணவு, உடல் இயக்கம் இல்லாம இருக்கிறது, தூக்கம் சரியா இல்ல. குறிப்பா வந்து நைட் 10 மணிக்கெல்லாம் தூங்கி காலையில 4, 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த லிவரோட ஃபங்ஷன் அதுதான் உடம்புல டீடாக்சிஃபிகேஷன். இப்ப சொல்றேன்லங்க, இந்த கழிவுகள் நீக்கும் வேலையை செய்யறது உடம்புல மேஜரா லிவர். அது நைட் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அதோட இயக்கம். அப்ப அதுக்கு ஒரு 4 மணி நேரம் முன்னாடியிலேருந்தே நம்ம தூங்கி இருந்தாதான் அது அதோட வேலையை சரியா செய்யும். அப்ப இந்த 4 விஷயம் இருந்ததுன்னா ஆரோக்கியமற்ற செல்கள் உருவாகாது. இதனால என்ன ஆகும்? ஆரோக்கியமற்ற செல்கள் இருந்ததுன்னா வயது சீக்கிரமா முதிர்ந்த மாதிரி. முன்னாடி எல்லாம் 60, 70 வயசுல தான் வயசானவங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு கண் பார்வை கம்மியாகும், முடி நரைக்கும், தோல்ல சுருக்கங்கள் விழும், நடை தளரும், கொஞ்சம் கூன் போடுவாங்க. இன்னைக்கு ரோட்ல போய் பாருங்க, எத்தனை பேர் நிமிர்ந்த, பாரதியார் சொன்ன மாதிரி நிமிர்ந்த நடையோட போறாங்க. எல்லாம் அப்படியே கூன் விழுந்துட்டு அப்படியே சுங்கி போய் தான் போறாங்க. வயது முதிர்வுங்கிறது சீக்கிரமா வருது. அதனால நோய்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆற்றல் குறையுது, வாழ்நாள் குறையுது. இப்ப இதை சரி பண்றதுக்கான இயற்கை வழியில என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம ஒரு ப்ராடக்ட இப்ப உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம். என்ன அப்படின்னா, இது சயின்டிபிக்கா, அதே சமயத்துல இயற்கை பொருட்களை, அதுல இருக்கிற ஒரு 12 விதமான மூலிகைகள், அதை ஆராய்ச்சிகள் பல பண்ணி உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்படின்னா, தேவர்களும் அசுரர்களும் கடைந்து, பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்து கொடுத்தாமாங்க. அமிர்தம்னா என்னன்னா சாகா வரம் தரக்கூடிய ஒரு பொருள் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நமக்கும் ஒரு எலிக்சர். எலிக்சர் அப்படின்னா அதோட பேர் அமுதம். அமுதம்ங்கிறது சாகா வரம் தரக்கூடிய விஷயம். இது ஒவ்வொரு செல்லையும் உடம்புல போய் இதே மாதிரி ஒரு பாசிட்டிவான எஃபெக்ட் கொடுக்கறதுனால இதுக்கும் அமிர்தம். புதிய தொழில்நுட்பம், லேட்டஸ்ட் டெக்னாலஜியில, அதே மாதிரி பாரம்பரிய மருத்துவத்தை, இயற்கை முறையில இருக்கக்கூடிய இந்த 12 விதமான மூலிகைகளையும் நானோ டெக்னாலஜியில, அதாவது அதுல இருக்கிற நீர்ச்சத்து, நார்ச்சத்தெல்லாம் எடுத்து தேவையில்லாத விஷயங்கள், அதிகப்படியான விஷயங்கள் எடுத்துட்டு அதுல இருக்கிற முக்கியமான நியூட்ரிஷன், அதுல இருக்கிற முக்கியமான பிளேவனாய்ட்ஸ், அதே மாதிரி நம்ம பச்சையம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுல பைட்டோ நியூட்ரியன்ட்னு சொல்லுவாங்க. அந்த பைட்டோ நியூட்ரியன்ஸ், அதுல இருக்கிற பிளேவனாய்ட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், இதே மாதிரி முக்கியமான மூலக்கூறுகளை மட்டும் எடுக்கிற டெக்னாலஜி பேர் நானோ டெக்னாலஜி. ஒரு ஒரு கிலோவை ஒரு ஊசி முனையில கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி உருவாக்குற ஒரு விஷயத்துல இந்த 12 மூலிகைகளையும் கொண்டு வந்து சேர்த்து கொடுக்குறாங்க. இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா வேலை செய்யும். இந்த 12ம் சேர்ந்து வேலை செய்யும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும்னு கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். இது வடக்கு பிரேசில்ல விளையக்கூடிய ஒரு மரம் போன்ற ஒரு தாவரம், மர வகையை சேர்ந்த தாவரம். அங்க இந்த விஞ்ஞானிகள்லாம் போய் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட பழங்குடியினர் மட்டும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ஆஜானுபாகுவா, தோற்றத்திலையும் சரி, அவங்க செயல்பாடுகளையும் சரி, ரொம்ப இளமை துள்ளலோட இருக்கிறத கவனிக்கிறாங்க. அவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தா, அவங்க பூஜை அறையில கூட இந்த டிச்சிலா காட்டிகுவாங்கிற மூலிகையை வச்சு அதை புதுமண தம்பதிகளுக்கு கொடுக்குறாங்க. வேட்டையாட போகும்போது அதை சாப்பிட்டுட்டு போறாங்க. அவங்க டே டு டே லைஃப்ல வந்து அதை ரெகுலரா யூஸ் பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அல்கலாய்ட், ஃபிளாவனாய்ட், டெர்பனாய்டு, அதே மாதிரி உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்கு. அதுக்கு அவங்களுக்கு எந்த விதத்துல பயன் தருது அப்படின்னா, அவங்களோட ஜெனட்டிக்கல் ஆர்கன், ஆண்களோட ஜெனட்டிக்கல் ஆர்கன்லாம் பார்த்தீங்கன்னா யானை உறுப்பு அளவுக்கு இருக்கு. அவங்களோட ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப தீவிரமா இருக்கு, தாம்பத்தியத்துல எல்லாமும். இது அவங்களோட மருத்துவத்திலையும் நிறைய யூஸ் பண்றாங்க. இது ஆக்சிஜனேற்றம்னு சொல்லுவாங்க. நம்ம சுவாசிக்கிற காற்றுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் ஒன்று உண்டு. ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. செல் சேதம் அதெல்லாம் உருவாகும். அதை வந்து இது கட்டுப்படுத்துது. உடம்புக்குள்ள இந்த பூஞ்சைகள் தொற்றுகள் சொன்ன டயபெட்டிக் வரும்போது இந்த பூஞ்சைகள் பாக்டீரியாக்கள்லாம் பாதிக்கும்னு, அதெல்லாம் இது எதிர்ப்பு செய்யுது. அதாவது தடுக்குது. உடம்புக்குள்ள இருக்கிற வீக்கங்களை சரி பண்ணுது. வலி நிவாரணம் கொடுக்குது. இதய ஆரோக்கியம் கொடுக்குது. புற்றுநோயை வந்து எதிர்க்கிறது.
ஜெரிமானத்துக்கு ஆரோக்கியம் கொடுக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது. இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிக்கோட கூட வர இலவச இணைப்புகள் இது எல்லாத்தையும் இது சரி பண்ணுது. சில்ல வந்து பாதுகாக்குது, முக்கியமா நரம்பு மண்டலத்தை பாதுகாக்குது. நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிறதுக்கு மருத்துவ உலகத்துல மருந்துகள் கிடையாதுங்க. அதாவது அந்த டயத்துல ஏதாவது உங்களுக்கு டெம்பரரி சொல்யூஷன் இருக்குமே தவிர பர்மனன்ட் சொல்யூஷன்ங்கிறது கிடையாது. ஆனா இது என்னன்னா உங்களோட மூளையிலேருந்து தண்டு வடத்திலேருந்து உங்க நரம்பு மண்டலம் மொத்தத்துக்கும் ஒரு சூப்பரான ஊக்கத்தை கொடுக்குது. இது மூளை செயல்பாட்டை அதிகப்படுத்தி கொடுக்குது. நரம்புகள்ல அந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அதனால உணர்ச்சி அந்த ஃபீலிங் அது உடனே உடம்பு உணர்வு திறன் அதிகமாகுது. இதே ஆரோக்கியத்துக்கும் ஆண்களோட ஜெனட்டிக்கல் இதுக்கு ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்தி கொடுக்குது. காரணம் என்ன அப்படின்னா உடம்புல இந்த நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிறது உற்பத்தி ஆகணும். உற்பத்தி ஆச்சுன்னா தான் ரத்த குழாய்கள் வந்து விரிவடைந்து கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பைப்பு ஃப்ரீயா இருந்ததுன்னா தான் அதுல தண்ணி போகும் இல்லைங்களா? சில இடத்துல பைப் வந்து மடங்கிடுச்சுன்னு வச்சுங்க, நம்ம சுத்தி சுத்தி வச்சிருப்போம், ஒரு இடத்துல மடங்கிடும். அப்ப என்ன ஆகும்? அந்த இடத்துல தண்ணி போகாது. அதே மாதிரி இது என்ன செய்யும்னா அந்த பைப்பெல்லாம் கொஞ்சம் விரிவுபடுத்தி கொடுக்கறதுனால ரத்த ஓட்டம்ங்கிறது எல்லா உறுப்புகளுக்கும் சிறப்பா போகும். அப்ப என்ன ஆகும்னா அந்த ராக் சாலிட் டெம்பர் அப்படிம்பாங்க. எரெக்ஷன் வந்து அதே மாதிரி இருக்கும். இதயத்துக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். இதை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதுல பல்வேறு விதமான வியாதிகளுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கிறாங்க. இது ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராடக்டோட விஷயம். இதே மாதிரி 12 ப்ராடக்ட் இருக்கு. இன்னும் சிலதையும் பார்ப்போம். செரோனா ரெப்பன்ஸ் அப்படிங்கிற சா பால்மெட்டோ, இது பனை வகையை சேர்ந்த தாவரம். இதோட இலைகள் வந்து ரம்பம் மாதிரி இருக்குங்கிறதுனால சா அப்படின்னு சொல்லிட்டு இது பனை வரைங்கன்னா சா பால்மெட்டோன்னு சொல்றாங்க. இது குறிப்பா ப்ராஸ்டேட் சுரப்பின்னு நம்ம ஆணோட விந்துகள் வெளில வரும்போது அதுக்கு கூட ஒரு திரவம் வரும். அது சுரக்கிற இடம் ப்ராஸ்டேட். இது சிறுநீர் பாதை, இது ரெண்டுத்துக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இதுவும் செல் லெவல்ல போய் நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்குது. யூரினரி ட்ராக் எல்லாம் சரி பண்ணி கொடுக்குது. நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை எங்க வரும் அப்படின்னா ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க பாதிக்கப்படுறது ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன். அதுவும் நைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ரிப் 5 ட்ரிப் போவாங்க. அதனால தூக்கம் கெட்டு போகும். தூக்கம் கெட்டு போச்சுனாலே உடம்புல வந்து ரிப்பேரிங் ப்ராசஸ், நம்ம உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற நேரம் அப்படிங்கிறது இரவு நம்ம தூங்கும்போது தான். பிரபஞ்ச சக்தி அப்பதான் நமக்கு கிடைக்கும். பேட்டரி நமக்கு சார்ஜ் ஆகுற மாதிரி தூக்கம் இருந்ததுன்னா தான் அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்ப அடிக்கடி யூரின் போறதுக்காக போயிட்டு வரும்போது தூக்கம் தடைபடுது, சரியான தூக்கம் இல்லை அப்படிங்கும்போது அடுத்த நாள் முழுக்க ஒரு எனர்ஜியே இருக்காது. கரெக்டுங்களா? அத இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப அழகா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஹார்மோன்களை சமநிலை பண்ணி கொடுக்கும். அடுத்தது வந்து பஹாமா தீவுகளில் விளையக்கூடிய ஒரு பரங்கி விதை. இந்த பரங்கி விதைங்கிறது நிறைய நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுவும் நீரிழிவு எதிர்ப்பு செயல்பாடு கொடுக்கும். ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி இன்சுலினோட உணர்திறனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குதுங்க. இதய ஆரோக்கியம், ப்ராஸ்டேட், நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாத்துக்குமே இந்த பரங்கி விதைகள் சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது நெரிஞ்சில். நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய நெருஞ்சி முள்னு சொல்லுவாங்க, பங்க்சர் வைன்னு இதை சொல்லுவாங்க. இது வந்து கிட்னிக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க. இப்ப கிட்னி பாதிப்புங்கிறது தான் நிறைய பேருக்கு வருது. டயபெட்டிக் பேஷண்ட்க்கு என்ன அவங்களுக்கு ஒர்க்லோடு கிட்னிக்கு நிறைய இருக்கும். ரத்தத்துல இருக்கிற அதிகமா உடம்பு ஏத்துக்காத சர்க்கரை எல்லாம் வெளியே தள்ள வேண்டிய வேலையை கிட்னி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப கிட்னிக்கு என்ன சப்போர்ட் அப்படின்னா இந்த நெருஞ்சி முள்ளு தான் கிட்னிக்கு சப்போர்ட். இது கிட்னியில இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் நீக்கும். அதுல இருக்கிற நெஃப்ரான்ஸ் 10 லட்சம் செல்கள் ஒவ்வொரு கிட்னிலையும் இருக்கு. லெஃப்ட்ல ஒரு 10 லட்சம், ரைட் சைட்ல ஒரு 10 லட்சம் செல்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை சிறப்பா செய்யும். அதனாலதான் இதை சாப்பிட்ட சில பேருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முதுகு பக்கம், அதாவது பெல்ட் போடுற இடத்துக்கு மேல் பக்கம் ஒரு பெயின் இருக்கும். அது காரணம் என்னன்னா அங்க இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை அகற்றும் போது அது சிலது ஸ்டோன் ஃபார்ம்லயும் இருக்கும். அந்த ஸ்டோன் எல்லாம் வெளியே தள்ளும் போது ஒரு பெயின் வரும். அதே மாதிரி பெயின் வந்தது அப்படின்னா காலோட பாதத்துல பின்னங்கால்கள் தரையில நிறைய படுற மாதிரி மாடிப்படி ஏறி இறங்குறதுங்கிறது அதுக்கு சப்போர்ட்டிவான விஷயம்.
அதே மாதிரி ஹீலர் பாஸ்கரோட பீன்ஸ் வைத்தியம்னு ஒன்று இருக்கு. அதை எடுத்துக்கும் போது அந்த பெயின் எல்லாம் இமீடியட்டா குணமாகும். இது என்ன செய்யும்னா, நம்ம சீன மருத்துவத்திலையும் சரி, இந்திய மருத்துவத்திலையும் இந்த சிறுநீரக பிரச்சனைகளுக்கு சப்போர்ட்டிவா இந்த நெருஞ்சி முள்ள கொடுத்துருக்காங்க. இது பாலியல் சார்ந்த ஆரோக்கியத்துக்கு, இந்த செக்ஸுவல் டிசைரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த நெருஞ்சி முள் யூஸ் ஆகுது. இதுல சாப்போனின், ஃபிளவனாய்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு. இது ரொம்ப உடலுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. 68% உடல்ல இருக்கிற அழற்சிகளை குறைக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் 82% அதிகமாகுது. அதே மாதிரி நைட்ரிக் ஆக்சைடு, முன்னாடி சொன்னாலும் ரத்த ஓட்டத்தை மிகைப்படுத்துறதுக்கு நைட்ரிக் ஆக்சைடு வேணும் அப்படின்ட்டு, அதையும் இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குதுங்க. இதய நன்மைகள், சிறுநீரகக்கல் கரைதல், டெஸ்டோஸ்டோன், ஆண் ஹார்மோன், ஆண் தன்மைக்கான ஹார்மோன், இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. ஆண்மை கோளாறுக்கும் இது நிறைய சப்போர்ட்டிவா இருக்கும். ஸ்டெம் செல்கள், ஸ்டெம் செல் அப்படின்னா அந்த காலத்துல பிறந்த உடனே தொப்புள் கொடி எடுத்து ஒரு வெள்ளி தாயத்துல கட்டி குழந்தை கழுத்துல கட்டி மாலையா போட்டு விட்டுருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எதிர்காலத்துல இந்த குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துட்டா அது ஒரு ப்ராசஸ் இருந்தது. இப்ப அந்த நம்முடைய பழங்கால மருத்துவ முறைகள் எல்லாமே மறைஞ்சு போச்சுங்க. என்னுடைய அம்மா அப்படின்னா, நாங்க மருத்துவ குடும்பத்துல வந்தோம்னு சொல்லியிருக்கோம். எங்க அம்மா வந்து நாடி பார்க்கறதுல எக்ஸ்பர்ட். நாடி பார்த்துட்டு யாராவது ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்கன்னா எங்க அம்மாவை கூப்பிடுவாங்க. போய் பார்த்துட்டு 5:30 மணி கொஞ்சம் சொல்லிடுங்களேன் எல்லாத்தையும் அப்படிம்பாங்க. கரெக்டா 5:30 மணிக்கு அவங்க டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அந்த இன்னைக்கு வந்து எங்க அப்பா பார்த்துட்டு கையில இங்க ஃப்ராக்சர் இருக்குப்பா, மாவு கட்டு போடணும் அப்படின்ட்டு சும்மா அப்படி கையை வச்சுட்டு 2 குச்சியை வச்சு கட்டு போட்டு பண்ணி விட்டுருவாங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு போட்டு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு ஒரு டாக்டர்கிட்ட போனா அவருக்கு தெரியும். ஆனா எக்ஸ்ரே எடுக்கணும், அதுல எம்ஆர்ஐ எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும்னு நம்மள இது பண்றாங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, நம்ம சின்ன வயசுல அந்த ஸ்டெம் செல்ஸ் நமக்கு தெரியும். நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல அதெல்லாம் மறந்து போச்சு. அந்த ஸ்டெம் செல்ஸ் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு. அது இல்லாத பட்சத்துல தான் வெளிலேந்து கொடுக்கணும். அந்த ஸ்டெம் செல் என்ன செய்யும் அப்படின்னா, சீட்டு கட்டுல 52 கார்டு இருக்கும். கூட ஒரு 3 கார்டு கொடுப்பாங்க ஜோக்கர்னு. நீங்க 1, 2, 3 வைக்கிற இடத்துல ஏ இல்ல 2, 3 தான் இருக்கு அப்படின்னா அந்த ஜோக்கரை எடுத்து வச்சா ஏக்கு பதிலா வரும். கிங் கியூன் ஜாக்ல கிங்குக்கு பதிலா வச்சுக்கலாம். எங்க வேணாலும் எதுவா வேணாலும் அந்த ஜோக்கர் மாறுற மாதிரி இந்த ஸ்டெம் செல்லுங்கிறது நம்ம உடம்புல எந்த விதமான டிஷ்யூவா இருந்தாலும் அங்க போய் அந்த செல்லா மாறக்கூடிய தன்மையுடைய இந்த ஸ்டெம் செல்ஸ். இந்த ஸ்டெம் செல் என்ன செய்யும் அப்படின்னா, உடம்புல ரிப்பேரிங் ப்ராசஸை சீக்கிரமா பண்ணி கொடுக்கும். புதுசா செல்கள் உருவாகிறத பண்ணி கொடுக்கும். அதனால இளமையான தோற்றங்கள் வரும். ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி இதுல 2 விதமான ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. ஒன்னு ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ், இன்னொன்னு டைம் ஆனதுனால இந்த வீடியோஸ் வேண்டாம். ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ், இன்னொன்னு வந்து கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். 2 விதமான ஸ்டெம் செல்ஸ் இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. இதெல்லாம் குறிப்பா வயதாக இந்த தோற்றம் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு சுருக்கம் கொடுக்கும். இது ஒரு கொலோஜனை கொடுத்து புது தோலா, அதாவது ஃப்ரெஷ்ஷாவே இளமையான தோலை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி ஈரப்பதத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். உடம்புல எந்த இடத்துல எந்த காயம் பட்டதுனாலும், இப்ப நிறைய நீரிழிவு நோயாளிகளுக்கு என்ன பிரச்சனை வருது, காலில் ஒரு புண்ணு வந்ததுன்னா ஆற மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆனா இது காயங்களை ஆற்றும் தன்மை இருக்கும். அதனால நிறைய பேருக்கு காயங்கள் 1 வாரம் 10 நாள்லயே ஆறுற டெஸ்டிமோனி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஹார்னி கோட்வீட் அப்படிங்கிற இன்னொரு தாவரம். இதுவும் வந்து தாம்பத்தியத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு பொருளா இருக்கு. ரொம்ப இது சில ஆட்டு இடையர்கள் பார்த்துட்டு அந்த ஆடுகள் வந்து இனப்பெருக்க காலம் தாண்டி ரொம்ப சீரியஸா இனப்பெருக்கத்துல ஈடுபடுதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு இது காம உணர்வை அதிகப்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இதுல சேர்த்திருக்கும். அதே மாதிரி ஒரு கார்டிசெப் அப்படிங்கிற ஒரு காளான் வகை. இந்த காளானோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உடம்புல நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை இன்க்ரீஸ் பண்றது, புற்றுநோய் எதிர்ப்பு, அந்த உடம்புல இருக்கிற எதிர் வினைகளை சரி பண்றது, இதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறது, கொலஸ்ட்ராலை கம்மி பண்றது, இதெல்லாம் விஷயம். இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
ஆண்மைத்தன்மைக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. உடலோட செயல்திறன் நிறைய இப்ப சுகர் பேஷண்ட் பாத்தீங்கன்னா, ஒரு சோர்வா இருப்பாங்க. ஒரு காலையில எழுந்திருக்கும் போது சோர்வா இருப்பாங்க. கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் தெம்பா இருக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நாள் முழுக்க ஒரு சோர்வாவே இருப்பாங்க. இத எடுத்துக்கும்போது அந்த செயல்திறன் இன்கிரீஸ் ஆகி கொடுக்கும். இத வந்து ஹிமாலயன் வயக்ரா ஹிமாலயன்ல வந்து இது கிடைக்குது. இது ஹிமாலயன் ஹிமாலயன் வயக்ரான்னு சொல்றாங்க. வயக்ரான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாரி சீனி துளசின்னு சொல்லக்கூடிய ஸ்டீவியா. இது வந்து ரத்த சர்க்கரை கட்டுப்பாடுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அடுத்தது பாசிஃப்ளோரா அப்படிங்கிறது. நெறைய பேருக்கு மன அழுத்தம் இருக்கிறதா சொல்றோம்ல. தூக்கம் சரியில்ல அப்படின்னு சொல்றோம்ல. அந்த தூக்கம் சரி பண்றதுக்கு, வலிகள கம்மி பண்றதுக்கு, அ உள்ள இருக்கிற வீக்கங்கள கம்மி பண்றதுக்கு, நரம்புகள அமைதிப்படுத்துறதுக்கு, செல்கள பாதிப்புலேருந்து பாதுகாக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த பாசிஃப்ளவரா இருக்கு. இது வந்து ஒரு அ மைண்ட வந்து ரிலாக்ஸ் பண்ணி குடுக்கக்கூடிய ஒரு தன்மை குடுக்கும். இத சாப்பிடுறவங்க இந்த நெறைய பேர் எலிக்ஸர் மிக்ஸ் சாப்பிடுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நைட்ல வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் வருது. ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் தூங்கினா கூட, ஒரு நல்ல ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போக முடியுதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இது ஒரு மன ஆரோக்கியத்த குடுக்கும். அதனால வந்து தூக்கம் நல்லா வரும். இதுல டோப்பமைன், அ மெலட்டோனின் அதே மாரி சில ஹாப்பி ஹார்மோன்லாம் ஆட்டோமேட்டிக்காவே சுரக்கிற மாரி தன்மை இதுல இருக்கு. ஜெனரலா என்ன அப்டின்னா, நம்ம உடம்புல வந்து ஒரு பிரச்சனை வந்த உடனே சில கடினமான ஹார்மோன் கோபம் வந்ததுன்னா, ஒரு சில ஹார்மோன்கள் சுரக்குதுல்ல, அதெல்லாம் நம்ம உடம்ப பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா, ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரந்தது அப்டின்னா, உடம்புக்கு ரிப்பேரிங் ஒர்க்க பண்ணி குடுக்கும். அது அந்த ஹாப்பி ஹார்மோன்லாம் இதுல சுரக்கிறதுக்கு இதுல முடியுது. இதால வாய்ப்பு இருக்கு. அது மாரி ஜப்டிகாபா அப்படிங்கிற ஒரு அ பிரேசில் கிரேப்ஸ். இது மரங்கள்ல விளையக்கூடிய ஒரு நாகப்பழம் மாரி ஒரு பழம். இது வந்து இதய ஆரோக்கியம், புற்றுநோய் எதிர்ப்பு, இத மாரி விட்டமின் சி சத்து நெறைய இருக்கிற ஒரு விஷயம். இது கொலஸ்ட்ரால்லேருந்தும் பாதுகாக்குது. கொலஸ்ட்ரால்லாம் குறைச்சு குடுக்குது. அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால கம்மி பண்ணி குடுக்குது. செல் புதுசா உருவாகுற விஷயத்த இது சரி பண்ணுது. இந்த செல் புதுசா உருவாகுற விஷயத்த கொஞ்சம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேங்க. இப்ப உங்க ஆபீஸ்ல ஒரு ஃபார்ம் குடுக்குறாங்க. உங்க வரவங்களுக்கெல்லாம் இந்த ஃபார்ம் குடுக்கணும்ப்பா. இத ஃபில் பண்ணி நீங்க குடுக்கணும் அப்டிங்கிறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டே ஒரு 20 ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டீங்க. எடுத்துட்டு வந்துட்டு எல்லாருக்கும் குடுக்குறீங்க. ஆனா அவசரத்துல ஒரிஜினல் இருக்குல்ல, அந்த ஒரிஜினலையும் ஒருத்தர்ட்ட குடுத்துறீங்க. இப்ப ஜெராக்ஸ் தான் கையில இருக்கு. ஓனர்ட்ட கேட்டா திட்டுவாரு. அதனால என்ன செய்றீங்க, அடுத்த ட்ரிப் இன்னொரு 20 ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா அப்டின்னா, அந்த 2வது 20 ஜெராக்ஸ்லேருந்து ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வரீங்க. இந்த ட்ரிப்பும் ஒரிஜினல் மிஸ் ஆயிடுது. ஒரிஜினல் எது, ஜெராக்ஸ் எதுன்னு தெரியல. இதே மாரி ஜெராக்ஸ்லேருந்து ஜெராக்ஸ் எடுத்து, ஜெராக்ஸ்லேருந்து ஜெராக்ஸ் எடுத்து, ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, என்ன ஆகும்? அந்த வர பேப்பர்ல அங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, தெளிவு இல்லாம அப்படிதானங்க இருக்கும். அதே மாரி நம்ம செல் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா செல் உருவாயிட்டு இருக்கு. ஒவ்வொரு பாகத்திலயும் பழையன கழிதலும், புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாரி நம்ம உடம்பு புதுசு புதுசா உருவாகிட்டே தாங்க இருக்கும். அப்ப புதுசா உருவாகுற செல்லு, பழைய செல்லு நல்லா இருந்ததுன்னா, பழைய செல் மாரி உருவாகும். பழைய செல்லு சுமாரா இருந்ததுன்னா, சுமாரான செல்லா உருவாகும். பழைய செல்லு டேமேஜ் ஆன செல்லா இருந்ததுன்னு வச்சுக்கங்க, புதுசா உருவாகுற செல் எப்படி இருக்குங்க? அதிலேருந்து டூப்ளிகேட் ஆகுறது தானே! அந்த செல்லு, புது செல்லு டேமேஜ் செல்லா உருவாகும். இப்ப நெறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்டின்னா, இதுதான். இப்ப இந்த செல் புதுசா உருவாகுற விஷயத்த ஃபர்ஸ்ட்டு இந்த எலிக்ஸர் மிக்ஸ் இந்த 12 விதமான மூலிகைகளோட காம்பினேஷன் என்ன செய்யுதுன்னா, செல்கள ஃபர்ஸ்ட்டு சுத்தம் பண்ணிடுது. உள்ள போய் அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணி, அதுல இருக்கிற சாம்பல்லாம் எடுத்துட்டு, நல்லா சாணம் போட்டு முழுகி, புதுசு மாரி ஆயிடுது. அப்ப என்ன செய்யுது? அடுப்பு நல்லா எரிஞ்சு, அந்த கிச்சன் நல்லாயிடுது. இதே மாரி ஒவ்வொரு ரூம்லயும் இருக்கிற ஒட்டடை, தூசு எல்லாத்தையும் தட்டி, டாய்லெட்லாம் போய் அ நல்லா ஆசிட் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி, அப்படியே புதுசு மாரி ஆயிடுது. அப்ப செல் டூப்ளிகேஷன் புதுசா அந்த செல்ல ஜெராக்ஸ் எடுக்கிற மாரி புது செல் உருவாக்கும்போது என்ன ஆகும்? நல்ல செல்லா உருவாகும். இந்த 12 விதமான மூலிகை கலவையும் முக்கியமா ஃபர்ஸ்ட் செய்யற வேலை என்ன அப்டின்னா, இந்த செல்கள்ல இருக்கிற கழிவுகளை எடுத்து புத்துணர்ச்சி குடுக்குறது தான். அதனால தான் இதுல எடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, உங்க மூச்சு குழாய்க்குள்ள, மூக்குக்குள்ள ஒரு தூசி போச்சுன்னா என்ன செய்யுங்க? தும்மி வெளில எடுக்கும். அத நீங்க தும்மாம அப்படியே வச்சிருந்தீங்கன்னா, அடுத்தது திருப்பியும் வெளில எப்படி ஏத்தும்?
ஜலதோஷமா வெளியேற்றும், சளி மூலமா வெளியேற்றும். அதை நீங்க அப்படியே வச்சிருந்தீங்கன்னா உடம்பு காய்ச்சல் கொடுக்கும். உள்ளேயே போட்டு குப்பையை போக்கி கொளுத்துற மாதிரி கொளுத்தும். அதுதான் காய்ச்சல். இதே நீங்க சாப்பிட்ற பொருள் சரியில்லைன்னா என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட் வாந்தி எடுப்பீங்க. ஃபுட் பாய்சன் சொல்றீங்கல்ல, வாந்தி எடுக்கும், இல்லைன்னா பேதியாகும். இதே மாதிரி உடம்புக்கு வேலையை என்னன்னா, உடம்புக்கு தேவையான பொருளை வெளியேற்றுற வேலையைத்தான் செய்யும். உடம்புக்கு தானாவே தெரியும். இந்த குவாலிட்டி உடம்புக்கு ஏற்கனவே இருக்கு. ஆனா நாம என்ன செய்யறோம், காய்ச்சல் வந்ததுன்னா அது உடம்பு தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்காம, உடம்புல ஏதோ ரிப்பேரிங் இருக்குன்னு நம்ம ரிப்பேர் சரி பண்றதா நினைச்சிட்டு ஒரு பேராசிட்டமால் எடுத்து போட்டு அது மேல தண்ணியை ஊத்தி அணைச்சிடும். அப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த பிரச்சனை சால்வ் ஆகாம வளர்ந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ள நாள்பட நாள்பட நாம உருவாக்கின பிரச்சனைகள் தான் இது. வேற யாரும் கொண்டு வந்து உருவாக்கல. அப்ப இந்த 12 விஷயமும் ஃபர்ஸ்ட் செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல ஃபர்ஸ்ட் வலிகளோ, வேதனைகளோ இதே மாதிரி வலின்னா என்ன? ரத்தம் உருவாகணும். ரத்தம் உருவாகிற இடத்துக்கு எனக்கு ரத்தம் வேணும்னு பாடி சொல்ற லாங்குவேஜ், அங்க ஒரு பெயின் இருக்கும். இதே மாதிரி சில சிம்டம்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற சிம்டம்ஸ் தெரியலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் இதுல நடக்கும். இது சாப்பிடும் போதே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியறது, இது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறதுங்கிறது. அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து இன்ஸ்டன்ட்டா இன்க்ரீஸ் ஆகும். டெஸ்டோஸ்டெரான் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுங்க, சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம டீனேஜ் எல்லாம் காலையில எழுந்திருக்கும் போது ஒரு எரெக்ஷன் தானாவே உடம்புல இருக்கும். சூரியனோட இயல்புல நம்ம உடம்பு இயங்கும். ஆண்களோட இயல்பு. அப்ப காலையில ஒரு எரெக்ஷன் தானாவே நடக்கும். அது வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இந்த 2 விஷயமும் ஜெனரலா எடுக்கிறவங்க உடனடியா ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள். இந்த பிளிகியாங்க வந்து செல் லெவல்ல நிறைய சப்போர்ட் பண்ணும். உடல் பருமனை குறைக்கிறதுக்கு, நிறைய தொப்பை போட்டவங்களுக்கெல்லாம் கம்மி பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப இது பண்ணும். இது எல்லாம் சேர்ந்து என்னென்ன பெனிஃபிட் தரும்? இப்போ உங்களுக்கு என்ன பெனிஃபிட் தருங்கிறது தான் முக்கியம். வெறும் சுகருக்காக, டயபெட்டிக்காக மட்டும் இல்ல. இது இதய நோய்களை குணப்படுத்தும். பக்கவாதத்தை வந்தவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். டயபெட்டிக்கு, கர்ப்பப்பை கோளாறுகளுக்கு இது கிட்டத்தட்ட 14 வருட அனுபவத்தோட இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு 14 வருடமா மார்க்கெட்ல நிறைய பேருக்கு கொடுத்துட்டு, நேத்திக்கு ஒரு நண்பர் சொன்னார். இது வரைக்கும் நான் 3000 பேருக்கு கொடுத்துருக்கேங்க. ஒருத்தர் கூட பிரச்சனை இதனால எனக்கு சைடு எஃபெக்ட் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொன்னது இல்லைங்க. இப்பெல்லாம் சொல்றதெல்லாம் அப்படியே ரைட் ராயில செம்ம கெத்தா நான் கொடுக்குறேங்க. ஏய் வேணும்னா விட உனக்கு நல்லாகணும்னு விதி இருந்ததுன்னா நீ வாங்க போற. உனக்கு கொடுத்து வைக்கல அதனால வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு சாலிடா தைரியமா பேசக்கூடிய தைரியத்தை இந்த 14 வருஷமா இந்த எலிக்சர் மிக்ஸ் குடும்பத்துக்கு கொடுத்துருக்கேங்க. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஒரு செல் பாதுகாப்பு இருக்கு, இளமையோட இருக்க முடியும். அதாவது க்ரோயிங் யங், வயதாக வயதாக நம்ம இளமையாகிட்டே போற ஒரு விஷயம். அது மாதிரி உடம்புல சத்துக்களை ஏத்துக்கிற தன்மை அதிகமாகும். உடலோட மெட்டபாலிக் ரேட் அப்படிங்கிறது அதிகமாகும். கொழுப்பு, தேவையில்லாத கொழுப்பு அதெல்லாம் எரிக்கும். தசையை வந்து வளர்ச்சி கொடுக்கும். தொப்பையை கம்மி பண்ணி கொடுக்கும். பார்வை திறனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கண் அழுத்தத்தை கம்மி பண்ணி கொடுக்கும். கண் நோய்களை வராம தடுக்கும். உடம்புல எலும்புகள் வந்து கால்சியம் உறிஞ்சறதுக்கு உண்டான சப்போர்ட் பண்ணும். காரணம் என்ன அப்படின்னா, இதுல பிஹெச் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு இன்கிரீடியன்ஸ் இதுல இருக்கு. இதோட எபிலிட்டி இருக்கு. பிஹெச் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுங்க, உடம்புல கேன்சர் அப்படிங்கிறதே வராது. பிஹெச் கம்மியாகும் போது என்ன செய்யணும்னா, உடம்பு எலும்புல இருக்கிற கால்சியம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அதே மாதிரி விஷயத்த இந்த கால்சியம் எடுக்காம இதுல பிஹெச் லெவல் இன்க்ரீஸ் பண்ணதுனால உடம்பு தனியா கால்சியமை எலும்புல இருந்து எடுக்கணும்னு அவசியம் இருக்காது. அதனால எலும்பு ஸ்ட்ரெங்தன் ஆகும். மூட்டுகள் ஸ்ட்ராங்கா இருக்கும். எடை வந்து மேனேஜ்மெண்ட், எடை குறைப்புன்னு சொல்ல முடியாது. எடை கம்மியா இருக்கிறவங்களுக்கு தேவையான அளவுக்கு எடை அதிகரிக்கும். ஏன்னா உங்களுக்கு போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மசில்ஸ் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி தேவையில்லாத கொழுப்பு இருந்து எடை அதிகமா இருக்கிறவங்களுக்கு கம்மியாகும். வெயிட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். உடற்பயிற்சி செய்யக்கூடிய திறனை அதிகரிக்கும். பசி நல்லா எடுக்கும். எனக்கு கூட பாத்தீங்கன்னா நல்ல இப்பெல்லாம் பசிக்குது. இப்போ 8:30 மணிக்கு முன்னாடி வரது 8:15 தான் வந்தேன். நல்ல பசி. அதனால முன்னாடி எல்லாம் 9, 10 மணி 10:30 மணி எல்லாம் சாப்பிடுவேன். ஒரு 7ல இருந்து 8 மணிக்குள்ள சாப்பிட்றேன். நல்ல பசி எடுக்குது. அது மாதிரி மெட்டபாலிக் வந்து கரெக்டா இருக்கும். பல் சொத்தைகள்லாம் தடுக்கும். இதய செயல்பாட்டை இன்க்ரீஸ் பண்ணும். முடி வளர்ச்சி, முடி கொட்டுறது அதெல்லாம் என்னன்னு கொத்து கொத்தா முடி வளர்றது இன்க்ரீஸ் ஆகும். கல்லீரலை பாதுகாக்கும். உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். நோய் எதிர்ப்பு இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும். தூக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மூளை செயல்பாடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உடம்புல வந்து
நல்ல கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சோர்வுல இருந்து ஒரு நிவாரணம் தரும். புத்துணர்ச்சியா அவங்கள வச்சுக்க வைக்கும். ரத்த அணுக்களை இதுல ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் இதெல்லாம் வந்து தேவையான அளவு உருவாக்கி கொடுக்கும். சில பேருக்கு வந்து எக்ஸஸா இருக்கும், அதுவும் தப்பு. குறைஞ்சாருனாலும் தப்பு. சரியான அளவுல இன்க்ரீஸ் பண்ணி தேவையான அளவு குவாலிட்டி அப் பண்ணி கொடுக்கும். நம்ம ரத்தத்தோட குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். தசைகளை பலப்படுத்தும். நினைவாற்றலை மெமரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு ஃபோக்கஸ்டா இருக்க முடியும். ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ்டா இல்லாம அங்கங்க மனசு ஓடுதல் அதே மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கும். மைக்ரேனை கம்மி பண்ணி கொடுக்கும். இரும்பு சத்து குறைபாடு சரி பண்ணும். அதாவது இதுல இரும்பு சத்துன்னு உங்க சாப்பாடுல இருந்து இரும்பு சத்தை கிரகிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கி கொடுக்கும். கொலஜனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். வாத நோய், முடக்குவாதம், கீழ்வாதம் அதே மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆர்த்தரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இதே மாதிரி இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். இன்சோம்னியாவை சரி பண்ணி கொடுக்கும். ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்ப தைராய்டுங்கிறது தைராய்டு ஹார்மோன். அந்த நாளமில்லா சுரப்பிகள், நிணநீர் ஓட்டமண்டலம், லிம்பாட்டிக் ஃப்ளூயிட்ஸ் அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். டிஷ்யூஸ் லெவல்ல சரி பண்ணி கொடுக்கும். அது அந்த ஸ்டெம் செல்ஸ் இருக்கிறதுனால காயங்கள்லாம் சீக்கிரமா ஆறும். எலும்புல வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லுவாங்க. அந்த எலும்போட அடர்த்தி கம்மியாகிறது. உடம்புல பிஹெச் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுனால இதெல்லாம் ஆகும். அதனால உடம்புல எலும்பு முறிவெல்லாம் குறையும். நார்ச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நார்ச்சத்து அதிகமுள்ள உணவு தான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுக்கணும். ஏன் அப்படின்னா ரத்தத்துல சர்க்கரை போய் சேர்றதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணும். உடனே கொண்டு போய் சேர்க்காம நீங்க எவ்வளவு நார்ச்சத்து அதிகமா எடுக்கிறீங்களோ அவ்வளவு இது வந்து ஸ்லோவா உடம்புல போய் சேரும். சிறுநீர் பாதைகள்ல இருக்கிற தொற்றுகள் அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். இன்சுலின் அளவு இதுல வந்து நம்ம பீட்டா செல்ஸ் தான் கேள்விப்பட்டிருப்போம். இதுல ஆல்பா, பீட்டா, தீட்டான் 3 விதமான செல்கள் இருக்கு. 3மே உடலுக்கு இன்சுலின் தவிர வேறு சில ஹார்மோன்களும் சுரக்குது. இது என்ன செய்யும் அப்படின்னா இந்த சுரப்பிகளை சமநிலைப்படுத்தும். அதனால நீங்க சாப்பிடும் போதே உங்களுக்கு அதுக்கு சிக்னல் போயிடும். அப்பா இன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்து நாம 1000 பேருக்கு பத்திரிக்கை கொடுத்துருந்தோம். ஆனா 2000 பேருக்கு வந்திருக்காங்க. கிச்சன்ல இப்ப இருக்கிறது வந்து ஒரு 1200 பேர் தான் சாப்பிட முடியும். இன்னொரு 800 பேருக்கு கடகடன் ரெடி பண்ணு அப்படின்னு கல்யாணத்துல சொல்ற மாதிரி உடம்புக்குள்ள உணவு வரும்போதே இந்த இன்சுலின் வந்து சுரக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி அந்த இது வந்து எல்லாமே ஒருத்தர் இல்லை. இப்ப வாசல்ல இருந்து ஒருத்தர் வாக்கி டாக்கில சொல்லுவாரு, அப்பா இது வரைக்கும் 1000 பேர் விழுந்திருக்காங்கப்பா, இப்ப இன்னொரு 500 பேர் வராங்கப்பா, வாசல்ல இப்ப கார் வந்து ஒரு 10 கார் புதுசா வருது அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லணும், ஒருத்தர் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டமா செய்யற மாதிரி உடம்புல இருக்கிற எல்லா சிஸ்டமும் சேர்ந்து செய்யற விஷயம். அப்ப இந்த மொத்த செயல்பாடும் சரியா இருந்ததுன்னா தான் செய்யும். அப்போ ஒவ்வொரு செல்லும் ஜெராக்ஸ் எடுக்கும்போது மாஸ்டர் காப்பில இருந்து ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு செல்லுமே புதுசா குவாலிட்டியா இருந்ததுன்னா, டூப்ளிகேஷன் புதுசா ரீஜெனரேஷன் இருந்ததுன்னா இந்த விஷயம்லாம் நல்லா நடக்கும் பாருங்க. அதே மாதிரி செல் சேதம் கம்மியாகும். வளர்சிதை மாற்றம் இது வந்து இம்ப்ரூவ் ஆகும். தைராய்டு பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு இது கொடுக்குது, ரெமெடி கொடுக்குது. சிறுநீரக கற்களை நிக்குது. அன்னைக்கு எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. ஒரு நபர் கிட்டத்தட்ட 15 mm இருக்கிற கல்ல யூரின் மூலமா வெளில வந்திருக்குங்க. இதெல்லாம் வந்து மெடிக்கல் மிராக்கல்னு தான் சொல்லணும். அந்த அளவு இது ரொம்ப எக்ஸலண்டா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கு. ப்ராஸ்டேட் சுரப்பி இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு 40 வயதுக்கு மேலே இருக்கு. இதை சரி பண்ணி கொடுக்குது. மலச்சிக்கல் இதை எடுக்கிறவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இப்போ மோஷன் ஃப்ரீயா போகுது. காலையில் ஒரு ட்ரிப்புக்கு பதிலாக 2 ட்ரிப்பு கூட இப்பெல்லாம் போகுது. முக்கி போறதெல்லாம் இப்ப ஃப்ரீயா போகுதுன்னு சொல்ற விஷயம். ஏன்னா இதுல நார்ச்சத்து அதிகம் இருக்கு. குடல்ல இருக்கிற ப்ரோபயோட்டிக், ப்ரீபயோட்டிக்னு இருக்கு. நல்ல பாக்டீரியா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. மூலம் பைல்ஸ் அதுக்கு வந்து ரொம்ப சிறப்பான தீர்வா இருக்கு. இப்போ கூட ரீசெண்டா எங்க டீம்ல ஒருத்தவங்களுக்கு ரொம்ப வருஷமா இருந்த பிரச்சனை சரியாயிருக்கு. அலர்ஜியை சரி பண்ணுறது, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது வந்து புண்ணா இருக்கலாம், இல்ல சொரியாசிஸா இருக்கலாம், இல்ல சிரங்கா இருக்கலாம், இல்ல கரப்பான் அப்படிங்கிற மாதிரி எக்ஸிமா இருக்கலாம். எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் தோலை வந்து ரொம்ப இமீடியட்டா ரொம்ப சீக்கிரமா இது சப்போர்ட் பண்ணுது, குணப்படுத்துது. ரத்தத்திற்கு தேவையான சத்துக்கள் ரத்தத்துல என்னென்ன எவ்வளவு குவாலிட்டியா இருக்கணுமோ குவான்டிட்டி இருக்கணுமோ, ரத்தமோட குவான்டிட்டி எவ்வளவு இருக்கணுமோ எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்குது. இளைஞர்களுக்கு சக்தியை அதிகரிக்குது, முதியவர்களுக்கு இளமையை கொடுக்குது. ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்புகள்லாம் பத்திரமா சேஃப்டியா பாதுகாக்குது. கொழுப்புகள் எல்லாத்தையும் குறைக்குது.
சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கும் சரி, வருமுன் காப்போன் ஆகும். வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையை நாம சரி பண்ணணும் இல்ல. நீங்க வராம பாத்துக்கணும் அப்படின்னாலும் இதுதான் உங்களுக்கு ரெமெடி. இது சர்க்கரை நோய் வருவதை முன்கூட்டியே கட்டுப்படுத்துது, தடுக்குது. முக்கியமா ஒரு கான்பிடன்ஸ, ஒரு எனர்ஜிய, ஒரு பூஸ்ட, ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இது எல்லாத்தையும் இதுல கொடுக்குது. காரணம் என்ன அப்படின்னா, உடம்பு நோய் இல்லாம இருந்ததுன்னா நாம சொல்றதெல்லாம் கேட்கும் இல்லைங்களா? இது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது. இன்ஃபர்டிலிட்டிக்கு 99.2% சக்சஸ் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 100% சக்சஸ்னே சொல்லணும். 0 ஸ்பெர்ம் கவுண்ட், ஒருத்தருக்கு ஸ்பெர்மே இல்ல அப்படின்னு இருந்த நபருக்கும் குழந்தை பாக்கியம் கொடுத்திருக்கு. குழந்தையே பிறக்காது அப்படின்னு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிறைய பேருக்கு இது குழந்தை பாக்கியம் கொடுத்திருக்கு. ஆண்கள் பெண்கள் 2 பேரோட இனப்பெருக்க மண்டலத்தையும் ரொம்ப அழகா சால்வ் பண்ணி கொடுத்திருக்கு. பெண்களுக்கு வெள்ளைப்படுதல மற்றும் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த நேரத்துல இருக்கிற வலி பிரச்சனைகள் எல்லாமும் சரி பண்ணி கொடுக்குது. ஆஸ்மா, வீசிங் அதே மாதிரி விஷயங்கள்லாம் சரி பண்ணி கொடுக்குது. புற்றுநோய்களுக்கும் பண்ணுது. அதாவது எப்படின்னா, புற்றுநோய்ங்கிறது ஒரு பூஞ்சை, ஒரு தொற்று. பூஞ்சைங்கிறது உடம்புல அமிலத்தன்மையில வளரக்கூடிய, ஆக்சிஜன் இல்லாத இடங்கள்ல வளரக்கூடிய ஒரு விஷயம். அதெல்லாம் இது சரி பண்ணி கொடுக்குது. தேவையற்ற ரோமங்கள் வளர்வதை தடுக்குது. தேவையான ரோமங்கள் வளர்வதை ஊக்குவிக்குது. தேவையற்ற ரோமங்கள் வளர்வதை தடுக்கிறது. பெண்களோட அழகு, வசீகரம் இதெல்லாம் பண்ணுது. ஏன் அப்படின்னா இதுல இருக்கிற கொலஜன். கொலஜன் எடுக்கும்போது ஸ்கின் எல்லாம் நல்ல ரேடியண்டா இருக்கும். மலட்டுத்தன்மை, பெண்களோட மலட்டுத்தன்மை, ஆண்களோட ஆண்மை குறைவு ரெண்டையுமே நீக்குது. குறைபாடுகளை சரி பண்ணுது. விந்தணுக்கள் எண்ணிக்கை இது பண்ணுது. ஒரு நிமிஷம் இதை நம்ம பார்த்தோம். இத்தனை விஷயத்த இது செய்யுது. ஓகேங்களா? இத நான் எத்தனை நாள் எடுத்துக்கணும், அது முக்கியம் இல்லைங்களா? இதோட விலை முன்னாடி சொல்லிடுவோம். இது 6300 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு மாதத்திற்கு ஆவரேஜா எடுத்துக்கக்கூடிய, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200 ரூபாய். நீங்க ஹோட்டல்ல போய் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஒரு தோசை ஒரு காஃபி சாப்பிட்டீங்கன்னா ஒரு 200 ரூபாய் பில் ஆயிடும். சிட்டில. கிராமத்துல கொஞ்சம் மாறுபடலாம். கிராமத்துல ஒரு 2 பேர் போய் சாப்பிட்டா ஒரு 200 ரூபாய் ஆகும்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஆரோக்கியத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபாய், ஆவரேஜா 200 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் மாத்திரைகள் சாப்பிடுற அப்படி கை நிறைய அள்ளி வாயில போட்டுக்கிறாங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான தீர்வா இருக்கும். இது எவ்வளவு நாள் எடுத்துக்கணும் அப்படின்னா, குறைந்தபட்சம் 2 மண்டலம் ஒரு 3 மாதத்துக்கு நீங்க எடுத்துக்கங்க. 90 நாட்களுக்கு எடுத்துக்கும் போதே உங்களுக்கு முழுமையான தீர்வு வந்துடும். இத சஜஸ்ட் பண்றது என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு வருடங்களுக்கு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் 2, உங்களோட அடுத்த வெர்ஷனை, உங்களோட புதிய வெர்ஷனை அடுத்த 365 நாள்ல பார்க்க முடியும். நம்ம உடல்ல நிறைய செல்கள், ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு மாதிரி. இப்ப குடல்ல இருக்கிற செல்கள்லாம் பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்திலேயே புதுப்பிச்சுக்குது. ரத்த அணுக்கள்லாம் 90ல இருந்து 120 நாள்ல புதுப்பிச்சுக்குது. அதே மாதிரி தொடர்ந்து ஒரு வருடம் நீங்க எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க வாழ்நாள்ல மிகப்பெரிய வெற்றியா இருக்கணும். அதுக்காக 365 நாள் எடுக்கணுமா அவசியம் இல்லை. நீங்க ஒரு பாக்ஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு பெரிய மாற்றம் உங்களுக்கு தெரியும். உங்க உடம்பு சொல்றதை நீங்க கேளுங்க. எடுக்கலாம், எடுக்க வேண்டாம் அப்படின்னு உங்க உடம்பு சொல்லும். இதே நீங்க மாத்திரை எடுத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து எடுக்கணும். இது எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க திருப்பியும் உங்க ஆரோக்கியத்தை உங்க உடம்புல விதைச்சிட்டீங்க அப்படின்னா எடுக்கல. எங்களோட சஜஷன் ஆனா என்னன்னா, அடுத்த ஒரு 3 மாதத்திற்கு மட்டுமாவது தொடர்ந்து இதை எடுத்தீங்கன்னா உங்க முழு ஆரோக்கியத்தை பெற முடியும். இது ஒரே ஒரு விஷயம் நான் செய்யறேன். இது எப்படி செயல்படும், இது சாத்தியமா அப்படின்னா, உடம்புக்கு உங்களை எப்ப என்ன செய்யணும்னு உடம்புக்கு தெரியும் கரெக்டா. இது எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்? உடம்புல ஒரு ரிப்பேர் இருக்கு. ஒரு அம்மா ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு எந்த டாக்டரும் கண்ணு காது மூக்கு வரைஞ்சு உருவாக்கி ஒரு டயக்ராம் போட்டு இப்படிதான் நீங்க உருவாக்கணும்னு சொல்லி தரதில்ல. உடம்பு தானே உருவாக்குது. அப்ப ஒரு குழந்தைய முழுசா உருவாக்கக்கூடிய திறன், அந்த நாலேஜ், அந்த எபிலிட்டி, திறமை இருக்கிற இந்த உடம்புக்கு உங்க கல்லீரல்ல இல்ல கணையத்துல ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா தானே சரி பண்ணிக்க தெரியுமா தெரியாதா? உடம்புக்கு எந்த விஷயத்த எப்ப செய்யணும்னு தெரியும். உதாரணத்துக்கு ஒரு அம்மா குழந்தை பெத்துக்கிறாங்க, கரெக்டுங்களா? பால் எப்ப சுரக்குங்க? அது வரைக்கும் சுரக்காது. குழந்தை பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் கொஞ்சமா துளியோண்டு பால் சுரக்கும். அது ஒரு வித்தியாசமான திரவமா கொஞ்சம் இருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல அந்த குழந்தைக்கு
அந்த புரதச்சத்துகள், சில சத்துகள் மிகுந்த நோய் எதிர்ப்பு சக்தி, வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிறதுக்காக சில சத்துக்களோட ஒரு விதமான பசுமாட்டுலாம் சீயம்பால்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பால் சுரக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பால் சுரக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி சுரக்காது. கரெக்ட்டுங்களா? அப்ப இறைவனோட படைப்புல எப்ப என்னத கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அப்ப இந்த பொருட்களை எடுக்கும்போது உடம்புக்கு தன்னைத்தானே குணப்படுத்துற சக்தியை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா மட்டும் போதும். இதை வச்சுட்டு உடம்பு அந்த மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கும். நீங்க போய் உடம்புல போய் இதை செய்யணும் அதை செய்யணும்னு இல்லை. நீங்க கொஞ்சம் இதற்காக ஆரோக்கியத்திற்காக மாதத்திற்கு ஒரு 6,300 ரூபாய் முதலீடு செஞ்சீங்கன்னா மட்டும் போதும். இந்த சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு ஆரம்பத்துல சொன்னாலுங்க. அந்த சுவரை அழகா பூசி பட்டி பாத்தி நல்ல கலர்ஃபுல்லா வாழ்க்கையை வந்து செலிப்ரேஷன், தீபாவளியில பட்டாசு வெடிக்கும் அதே மாதிரி செலிப்ரேஷனா ஒரு படம் வரைஞ்சு கொடுக்கும் நம்ம எலிக்சர் மிக்ஸ். தேங்க்யூ வெரி மச். இதுல லைவா யாராவது டெஸ்டிமோனியல் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். இதோட ஆக்சுவலி நம்ம 9:30 மணிக்கே முடிச்சிருக்கணும். கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்தேன். இருந்தாலும் உங்களுக்கு இத்தனை நேரம் இருந்ததுக்காக நன்றி. யாராவது 1 or 2 minutes டெஸ்டிமோனியல் கொடுத்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா டெஸ்டிமோனியல் வீடியோஸ் நிறைய இருக்கு, அதை கூட நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா ப்ளீஸ்? லைவ் டெஸ்டிமோனியல் கொடுக்கறது சுகருக்கு மட்டும் 1 or 2 minutes பேசணும். முருகேசன் சார், நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்க எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை தெளிவாக கொடுக்கணுங்கிறதுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நேரத்தை அதிகமாக எடுத்துட்டதுக்காக கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முருகேசன் சார், கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்க சார். சார் இதுக்கெல்லாம் மன்னிப்புங்களா சார், நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க சார். பரவாயில்ல சார். டைம் அதோட ரொம்ப வேல்யூபிளான விஷயம் சார், அதனால. ஆமா சார். சார் இப்ப நான் வந்து ஆல்ரெடி இதை வந்து ஒரு 1 வீக்கா அதை எடுத்துட்டு இருக்கேன். வெரி குட். சரியான ரிசல்ட்னா எப்படி ரிசல்ட்னா, எல்லாருமே வலி வந்தா கஷ்டம்பாங்க, ரிசல்ட் இல்லைம்பாங்க. வலி சரியான வலி, ஆனா வாந்தி பேதி ஒரே நாள். ஆமா சார், சரியான அது வந்துச்சு. நான் அப்பயே சரி மருந்து பக்காவா வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டேன். இன்னொன்னு என்னன்னா, நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 நாளா தான் எடுத்திருக்கேன். எடுத்தோன்னே காலையில எந்திரிக்கையில ஒரு 25 வயசுல நான் வந்து செக்ஸுவலா வந்து நம்ம காலையில எப்படி ஒரு உணர்வோம், ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தாட் எனக்கு நான் பார்த்தேன் சார். இவ்வளவு நாள்ல எனக்கு 48 வயசு ஆகுது சார். சூப்பர். ஆமா. ஒரு 25 வயசுல என்ன கான்செப்ட் நம்மளுக்கு கிடைக்கும் இல்ல எப்படி நம்ம இருப்போமோ, அதாவது என்னன்னா ஒரு வீரியமா ஒரு மாதிரி காலையில நான் தான் சொல்லல, செக்ஸுவலா எப்படி இருக்குமோ ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த ஃபீல் இருந்துச்சு. சம்பந்தமே இல்லை, நான் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணல. செவனே நான் பாட்டுக்கு இருந்தேன். அந்த மாதிரி இருக்கு. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா சுகர் எனக்கு வந்து 450 இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நான் செக் பண்ணல. ஆனா சுகர் இருக்கு. அந்த கால் பாதம் வலி, எரிச்சல் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கம்மியாயிடுச்சுன்னா நான் தான் சிரிக்கிறேன், சந்தோஷமா பேசுறேன்னா ஃபீட்பேக் கொடுக்குறேன்னா பாத்துங்க. கம்மியாயிருக்கு சார். கம்மியாயிருக்குன்னா புரியுது. ஆமா. எனக்கு வந்து ஈஸ்வரன் சொல்லிட்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணாரு, சேலத்துல நண்பரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து நம்ம பாக்யராஜ், நம்ம இங்க இருக்காரு பாருங்க. அவர்தான் நம்மளுக்கு ரெஃபர் பண்ணாரு. எல்லாம் தெளிவா சொன்னாரு, கொடுத்தாரு. நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நானு இப்ப மீட்டிங்ல ஒரு 100 பேர் இருப்பாங்க சார். நான் அவங்களுக்காண்டி அவங்க நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படி இப்படிலாம் நான் சொல்லல. ஏன்னா நான் உணர்ந்து அனுபவ ரீதியா இதை சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து இன்னும் சொல்ல போனா எனக்கு டைம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். என் கிரகம் வந்து நல்லபடியா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதான் 1000 மடங்கு அது உண்மை சார். இல்ல நான் அதான் சொல்லல. ஒரு கிராமத்து ஸ்டைல்ல சொன்னா இதுதான் என்னோட டைம்னு வந்து நம்ம சிட்டி ரேஞ்சில சொல்லலாம். கிராமத்து ஸ்டைல்ல என் கிரகம் சரியா வேலை செய்யுதும்பாங்கல்ல, அது மாதிரி வேலை செய்யும் சார். சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. எனக்கு பெரிய கான்பிடன்ஸ் வந்துருச்சு. இப்ப நான் இது வந்து என்னன்னா மருந்து எடுத்து ஒரு சும்மா 2-3 நாள்லயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு ரெஃபர் பண்றேன்னா சும்மா பிசினஸா ரெஃபர் பண்ணல. ஆமா. இல்ல பிசினஸா நான் ரெஃபர் பண்ணல. ஆல்ரெடி இந்த பக்கத்து வீட்ல எல்லாம் நான் பேசுறதுக்கு டைம் இல்ல. நீங்க இன்னும் 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம். ரொம்ப நன்றி சார், எக்ஸலென்ட்டா சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். ஆமா சார், ஓகே, தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நவீன் குமார் சார்.
வாங்க சார், உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க சார். நீங்க தான் ரொம்ப ஸ்வீட்டா சொல்வீங்க சார். உற்சாகமான மாலை வணக்கம் அனைத்து எலக்சர் மிக்ஸ் குடும்பத்தார்களுக்கும் வருக வருகன வரவேற்கிறோம். இந்த எலக்சர் மிக்ஸ் அங்கிறது நம்ம காதுல கேட்கணும்னா ஒன்று நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். எலக்சர் மிக்ஸ் சாப்பிடணும்னா நம்ம அப்பா அம்மா அக்கா தங்கச்சி தாத்தா முப்பாட்டின்னு யாராச்சும் ஒரு தவம் இருந்தால் மட்டும்தான் இது நம்ம சாப்பிட முடியுங்க. ஓகே, விஷயத்துக்கு வந்துடுங்க. எலக்சர் மிக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு 555 நம்பர் நல்லா இருக்கு இல்லைங்களா? 555 இந்த 555 சுகர். இந்த சுகர்ங்கிறது போது சில பேர்த்துக்கு வெளிப்படையா பேசுறதுக்கு நிறைய பேர் கூச்சப்படுறாங்க. சுகர் வந்தா என்ன நடக்கும்? நம்ம டாக்டர் யோகி சார் கரெக்டா உண்மை சொன்னாங்க. அந்த உண்மையா இத்தனை பேர்த்துக்கும் தெரியணும். இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு? சுகர் இருந்தப்போ நைட்ல தூக்கம் வராதுங்க. நைட்டு 10 மணிக்கு படுத்தானா விடிகால 6 மணிக்குள்ள குறைஞ்சது 8 வாட்டி போவேன், யூரின் பாஸ் பண்ணுவேன். கரெக்டா 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி. அந்த கண்ணு முழிக்கிற போது லைட்டை போட்டா கண்ணு எரிச்சல். கண்ணு எரிச்சல் எப்படியே கண்ணுக்கு வந்து இந்த மிளகாத்தூளை போட்டு ஊசி வச்சு குத்துனா எப்படி இருக்குங்க? அந்த மாதிரி இருந்துச்சு. பிளஸ் உள்ளங்கை உள்ளம் பாதம் உள்ளங்காலுங்கிறீங்களா, அது உச்சி தலையில மிளகாத்தூள் போட்டு ஊசியில குத்துனா எந்த மாதிரி இருக்குங்க? வெடுக்கு வெடுக்குன்னு புடுங்கினா எந்த மாதிரி இருக்குங்க? இந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அவதிப்பட்டேன். வண்டி ஓட்ட முடியாது, உட்கார முடியாது, நிக்க முடியாது. வெயில்ல நல்ல உச்சி வெயில்ல நின்னோம்னா அப்படியே கண்ணு இப்படி மூடி இது ஒரு சிம்டம்னா 2 நிமிஷம் இருட்டா இருக்குங்க. என்னை சுத்தி ஒண்ணும் தெரியாதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சுகர் அது என்ன பண்ணுது? எனக்கு இருந்துச்சு. கேஸ்ட்ரிக், அல்சர், சாப்பிட முடியாது, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. முட்டி வலி, பேக் பெயின், யார் எது சொன்னாலும் ஏத்துக்க முடியாது. இந்த டாக்டர் யோகி சார் ஒரு வார்த்தை சொன்னாங்க, சோம்பலா இருக்குங்க, எந்திரிக்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. யாராச்சும் ஒரு நல்ல செய்தி சொன்னாங்கன்னு கூட நம்மளால கேட்க முடியாது. என்னமோ ஒரு அசால்ட்டு. 10 லட்சம் ரூபாய் திருடிட்டு போறாங்கடா, அட போனா போயிட்டு போகுது போ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப இதா இருந்தோம். சார் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நான் நம்பர் 1 நெகட்டிவ் பர்சன். எலக்சர் மிக்ஸ் எனக்கு யாருமே ரெஃபர் பண்ணல. பட் என்னோட அப்ளைன் அபு தாஹிர் சார் கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. அவங்க அடிக்கடி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு இருந்தாங்க இந்த பிடிஎஃப் இதெல்லாம். என்ன சும்மா இருக்க மாட்டாரா இவரு? எனக்கு ஒன்று அனுப்பிட்டு டிலீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஏதோ கோர்ட்ல டிலீட் பண்றதுக்காக சிங்கிள்ல டச் பண்ணதுமே நிஷா மேடம் பிளான் பர்மிஷன் தர்றது வந்துச்சு. ஏன் இதே தானே 30 வருஷமா தேடிட்டு இருந்தேன். 2 செல் வச்சிருக்கிறேன் நான். ஒன்னு பிசினஸுக்கு, ஒன்னு பர்சனல். இங்க வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. இன்னொரு செல் எடுத்து யூடியூப்ல பாத்துக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை லாங்குவேஜ்ல? கன்னடா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ், உருது, 7 லாங்குவேஜ்ல மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு லாங்குவேஜ்ல போய் சொல்லுவாங்க, 7 லாங்குவேஜ்ல போய் சொல்லுவாங்களா? 12 இன்கிரீடியன்ஸும் பார்த்தேன். உடனே நான் என்னோட அப்ளைன் அபு தாயர் சார் ஃபோன் பண்ணேன். என்ன சார், என்ன விஷயம் சொல்லுங்க. சார் அந்த ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட்டுங்க? சார் எலக்சர் மிக்ஸ். அது அப்படியே உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க. 2 நாள் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க. இது உண்மையா பொய்யோ என்ன நீங்க தெரிஞ்சுக்கங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க சார். எனக்கு வேணும்னா வேணும். ஏன் என்னங்க நீங்க அடம் பிடிக்கிறீங்கன்னு? சார் நீங்க கொடுக்குறீங்களா இல்ல கோயம்புத்தூர் வரட்டா? 50,000 சொல்லுங்க சார், கண்டிப்பா தர்றேன். இல்லைங்க, நீங்க அப்படியெல்லாம் தர முடியாது. ஒண்ணு பண்றேன், நான் நிஷா மேடம் கான்ஃபரன்ஸ் கால் பண்ண நிஷா மேடம் போட்டாங்க. நிஷா மேடம், சார் நீங்க எந்த ஊரு? நீங்க என்ன ஒரு லீடர் மாதிரி பேசுறீங்களானுங்க. மேடம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எலக்சர் மிக்ஸ் என்ன வேணும். உங்களுக்கு யாருங்க ரெஃபர் பண்ண? யாரும் ரெஃபர் பண்ணல மேடம். இல்லைங்க சார், கோச்சிக்காதீங்க. அட்லீஸ்ட் 2 நாள் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஓகே அண்ணா மட்டும் நாங்க அனுப்பி தர்றோம். ஓகே கேக்கெல்லாம் கிடையாதுங்க மேடம். எனக்கு 50,000 அனுப்புறேன். எனக்கு ஒரு பாக்ஸ் வேணும். என்னங்க சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? அப்படிதாங்க மேடம் அப்படின்னேன். இன்னும் வில்லங்க பட்டாங்களா இருக்கிறீங்களா நீங்க? ஏன்னா எலெக்ஷன் மிக்ஸ் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாதுங்க. நீங்க பார்க்கல, இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க. எனக்கு வேணும். நீங்க என்ன வேலை செய்றீங்க எல்லாம் டீட்டெயில் சொன்னோம். நைட்டு 9 மணிக்கு பேசுறேங்க சார். அடுத்த நாள் காலைல 12 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்துருச்சு ப்ராடக்ட். வந்து சாப்பிட்ட உடனே
சாப்பிட்டு அந்த நாள் ஒரே ஒரு செகண்டுங்க. சொன்ன அளவுக்கு நாக்கு கீழ வச்சு படுத்தேன். கண்ண மூடுனேன். கண்ண முழிச்சு பார்க்குறேன் வெடிஞ்சிருந்துச்சு. பட் மைண்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. மோஷன் போகணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு மோஷன் போயிட்டு இருந்தேன். ரொம்ப முக்குவேன். அது இல்லாம யூரின் பாஸ் பண்ணேன்னா, வீட்டெல்லாம் ரொம்ப கெட்ட வாடை, கெட்ட ஸ்மெல் அடிக்கும். மோஷன் போயிட்டு வந்தான்னா 2 வாட்டி ஃப்ளஷ் பண்ணிரு வீட்ல சண்டை போடுங்க. நீங்க ஃப்ளஷ்ஷே பண்ணலையான்னு. இல்லம்மா பண்ணேன்னா, வீடெல்லாம் நாறுதே அப்படிம்பாங்க. இது உண்மை இது. இந்த எலக்ட்ரான் சாப்பிட்ட பின்னாடி எந்திரிச்ச உடனே இந்த வாழைப்பழத்துக்கு நம்ம எப்படி தோல் உரிக்கிறோம் அந்த மாதிரிங்க. அப்புறம் சுறுசுறுப்பு. என்னமோ 2 மணி நேரம் எக்ஸர்சைஸ், 2 மணி நேரம் யோகா, 2 மணி நேரம் ஜிம்ல போய் வேலை செஞ்ச ஒர்க் அவுட் பண்ணா அந்த மாதிரி எனர்ஜி வந்துச்சுங்க. அப்புறம் கை கால் எரிச்சல், இந்த கொடைச்சல் இதெல்லாம் போயிடுச்சு. இது எல்லாத்த விட முக்கியமா நல்ல உச்சி வெயில்ல நின்னேன். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானும் ஒய்ஃபு கேரளா போயிட்டு வந்தோம் மார்க்கெட்டிங்காக. யார் யாருக்கு சொல்லியிருந்தேன். கேரளால போற வெயிலு. பட் நான் வெயில்ல ஜாலியா நின்னுட்டுருக்கிறேன். கூட 10 பேர் இருந்தாங்க. என்ன சார் நாங்க கைய தொட்டு பாருங்க ஜில்லுன்னு இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் வேர்க்குது. எனக்கு வேர்க்கல. நல்ல மைண்ட் ஃப்ரீயா இருக்குது அப்படின்னு. ஆன் த ஸ்பாட் 8 பாக்ஸ் 6300 சேல்ஸ் பண்ணேன் நானு. இதெல்லாம் வந்துங்க ஆழ மனசு, உள் மனசுன்னு சொல்றோம் இல்லைங்களா? எனக்கு யோகி சார் ஆகட்டும், என்னோட அப்ளைன்னு அபு தாயர் சார் ஆகட்டும், என்னை கேட்ட உடனே நைட் 12 மணிக்கு ஃபோன் பண்ணா, அடுத்த நாள் காலையில ப்ராடக்ட் அனுப்பி தருவாங்க. பழனிசாமி ஐயா. இவங்க எல்லாம் யாருமே எங்களுக்கு வந்து சொல்லி தரல. இந்த மாதிரி தான் பேசணும்னு. உள்ளம். இல்ல நாங்க எழுதி வச்சு கூட பேசுறது இல்ல. இதுல என்ன ஒரு முக்கியம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு 2 பொக்கிஷம் இருந்துச்சு. என்னன்னா, ஒண்ணு நிஷா மேடம், இன்னொன்னு சாலமன் சார். இப்ப +2 1 + 2 2 + 4 யோகி பாபு சார் கிடைச்சிருக்கிறாங்க. ராஜன் சார் கிடைச்சிருக்கிறாங்க. நிஷா மேடம் கிடைச்சிருக்கிறாங்க. சாலமன் சார் கிடைச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட சொன்ன நேரத்துக்கு இந்தியாவுல எங்க இருந்தாலும் சொன்ன நேரத்துக்கு ப்ராடக்ட் அனுப்பி தர்றாங்க இல்லைங்களா? சார் நான் அனுப்பிடுறேங்க சார். அட்ரஸ் அனுப்புங்க சார். உடனே அனுப்பிடுறேங்க சார். வேற பேச்சே கிடையாதுங்க. சார் பணம் அனுப்பிட்டேன். நான் பார்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி உலகத்துல எங்க போனாலுமே இது கான்செப்ட்ன்னு சொல்லலைங்க. நமக்கு தேவைங்க உண்ண மறந்த உணவுகள். இதுதான் உண்மை. கிட்டத்தட்ட 100 பேத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பேன். அத்தனை பேர் கேவலமாக பேசினவங்க எல்லாருமே இன்னைக்கு வீட்டுக்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்க. இதாங்க உண்மை. இங்க யாருமே ரெஃபர் பண்ணுங்கன்னு எனக்கு சொல்லல. நிஷா மேடம் ஆகட்டும், என்னோட அப்ளைன் ஆகட்டும். நான் சாப்பிட்ட நிறைய பேருக்கு கொடுத்தாச்சு. மலேசியாவுக்கு 10 பாக்ஸ் அனுப்பியிருக்கிறேன். கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா எனக்கு டீம் இருக்கு. அடுத்தது மகாராஷ்டிராவுக்கு நுழைக்க போறேங்க நான். நுழையிறேன் கண்டிப்பாக. டிரைவர் நவீன்குமாரா இருந்தவனை வந்து இன்னைக்கு வந்து டாக்டர் நவீன்குமார்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டாக்டர் படிக்கிறதுக்கு எத்தனை கஷ்டப்பட்டிருப்பாங்க, எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. பட் எந்த டாக்டருக்குமே 10 வருஷம் இன்சுலின் எடுத்துட்டு இருக்கிறீங்களா, 2 மாசம் இன்சுலின் எடுக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய டாக்டர் யாருமே கிடையாதுங்க. டாக்டர்களுக்கு நான் ட்ரைனரா மாறிட்டேங்க. இது கடவுளா கொடுத்த வரப்பிரசாதங்க. உண்மையிலுங்க. நம்புங்க நண்பர்களே. இங்க ஒரு துளி கூட பொய் சொல்ல முடியாது. நேனோ டெக்னாலஜின்னு சொல்றாங்க இல்லைங்களா, நம்ம பிளான் ஃபவுண்டேஷன்ல நிஷா மேடம். அந்த நேனோ டெக்னாலஜிங்கிறதுங்க 10 லிட்டர் நீங்க பால் வச்சிருந்தாலும் அதுல ஒரு டிராப் விஷம் கூட எல்லாம் கலந்துருது இல்லைங்களா, அந்த மாதிரிங்க. முழுசும் ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க நம்புங்க. நீங்க மாறினால தன்னை போல எல்லாம் வருவாங்க. இது வரைக்கும் பேச வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. தவறாக யாராவது மனசு புண்படுத்துற மாதிரி பேசியிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். நன்றி. நீங்கள் முடங்கி கிடந்தால் உங்கள் சிலந்தை கூட உங்கள் சிறை பிடிக்கும். எழுந்து நடந்தா இமயமலை வழி கொடுக்கும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி. எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம். நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. ஏன் அப்படின்னா இப்ப மணி 10 ஆராய்ச்சி மோர் தென் 1.5 மணி நேரம் இது உட்கார்றது அப்படிங்கிறது கண்டிப்பா ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா நன்றிகளோட வாழ்த்துக்களையும் சொல்றேன். ஏன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு 1000 பேர்ட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும், அதே மாதிரி ஒரு மனநிலைமையோட உட்காருங்க அப்படின்னு அதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அதுக்காக இதயம் பூர்வமான நன்றி, வணக்கம். மீண்டும்
நாளை சந்திப்போம்.